ஆத்மாவும் நீயான உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா, உன்னை மறக்காமல் என் கண்ணமோ ஒத்திருந்து வாழின. ஒத்திருந்துனாக்க சார்ந்திருந்து. நான் எதை ஒண்ணு மறக்காம நான் சார்ந்திருந்து வாழணும். இந்த சித்த வித்தை நீ எனக்கு எப்படியோ நான் போன ஜென்மத்துல செஞ்ச நல்ல புண்ணியத்துல நல்ல அம்மாக்கு இதுல நான் நல்லபடியா கண்காலு மூக்கு எல்லாம் நல்லபடியா வந்திருக்கு. இந்த வித்தையிலையும் எனக்கு கிடைச்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன், விடாத அந்த நைட்டு 1 மணி நேரமாவது விடாத நான் செஞ்சு இந்த நம்ம உடம்பையும் மரமும் சொல்லலாம். எல்லா மரமும் வளருதுதான். வந்தேன் போனேன் செத்தேன்னு இல்லாம நல்ல ஒரு அந்த மாதிரி வைரம் பாஞ்ச மரம் மாதிரி வச்சுக்கிட்டது நீ செய்யற தியானத்துலதான் இருக்கு. அதனால உன்னை சார்ந்திருந்து, எதை சார்ந்திருந்து இந்த உள் சுவாசத்தை நீ விடாம சார்ந்து தியானத்தை செஞ்சு நீ உன்னுடைய ஆத்மாவை நீ அப்பப்ப அந்த 1000 கோடி நிகரான அந்த ஜோதிய எல்லாம் நம்ம தலையில சிரசுன்றாரு. தலையெல்லாம் அண்டத்திலே இருக்கிறது, பிண்ட கழுத்துக்கு மேலே இருக்குன்றாங்க. அந்த மகாகவி காளிதாசெல்லாம் அவன் கழுத்தையில வெட்டி போனாலும் கொஞ்ச நேரம் பேசும், அப்புறம் தான் அவன் சாமான். சோ அந்த புல் இதுவும் அந்த உள்நாக்குல இருந்து அது வரைக்கும் என்ன இருக்கு நீ விடாம செய்யும் போது அந்த நெய் சென்முத்திரை, வேற முத்திரையெல்லாம் வச்சா ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடும், ஒண்ணு மண் தத்துவம் ஜாஸ்தி ஆயிடும். அவங்க செஞ்சு செஞ்சு பார்த்து நமக்கு சொல்லியிருக்கா. 2 பேர்லயும் ஆள்காட்டு பேர்லயும் சேர்த்து சிமெட்ல உட்காந்துக்கும், இது பத்மாசனம் உட்காந்துக்கும், மெயின் முதுகு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கும். உன்னுடைய கவனத்தை சிதற விடாம இந்த பஞ்சேந்திரியங்களையும் கண் வாய் மூக்கு செவி மெய் இந்த 5ஐயும் ஒரே இதுல அது செய்ய 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 கண்டிப்பா வரும். தியானமே கொண்டு மனது ஒரு இடத்துல சேர்க்கறது தான். அது செய்ய செய்ய கண்டிப்பா தானா வரும். செய்யாததுக்கு முன்னாடி குருஜி நீனே நான் என்ன நீ நடத்தி வைக்கிற, நான் சும்மா ஒரு பேருக்கு தான் என்ன நடத்துறது நீதான், என்ன நான் என் மனசுல இருந்து என்ன எல்லாம் நீதான் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு தீபத்தை வச்சுட்டு நமக்குன்னு தனியா ஒரு மேட்டை, அந்த மேட்டை யாரையும் தொட விடக்கூடாது. அத நீங்களே அந்த இடத்துல உட்காந்துட்டு நல்ல இது பண்ணிட்டு அந்த 1 hour செஞ்சாலும் நம்ம மனசுக்குள்ள அதுலயே செஞ்சா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்க அனைவருக்கும் இது முடிக்க ஆத்மா நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நம்ம நடவடிக்கை கிரமங்கள் பற்றி நம்ம இப்ப பார்த்து கொண்டு வரோம். அதுல நம்ம கடைசியாக பார்த்தது பாத்தீங்கன்னா 18வது கிரமங்கள். அதுல சித்த வித்தியார்த்திகள் சாத்வீக குணம் உடையவர்கள். அதனால நம்ம ஆடை ஆபரணங்கள் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன ஆபரணங்கள் பொறுத்தவரை அலங்காரங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே அது ராஜச குணம் உடையது. உண்மையில பாத்தீங்கன்னா சித்த வித்தை அபியாசிக்கிறவங்க எல்லாமே சாத்வீக குணம் உடையவர்கள். அதனால நகை, ரவிக்கை, சட்டை, சொக்கா இந்த மாதிரி எந்த ஒரு அலங்காரமும் இருக்கக்கூடாது. இந்த முறையில ஞானபிதா வலியுறுத்துறாரு. அப்ப அதை அணிவதால் ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அதால நம்ம வித்தைக்கு எந்த விலைக்கு வாதிக்கப்படும் என்பதை பற்றியும் தெளிவுபடுத்துறாரு. கூடவே கேரளத்துக்கு வெளியே சில நாடுகள்ல மிக கடினமான மகா குரூர சித்தர்களுடைய சில தொழில்களை செய்து வருகிறது. அதுவும் என்னன்னா, ஒரு 10 மாதம் கர்ப்பத்தரித்து வந்த பிரசவித்த குழந்தைய கூட அந்த பிரசவமான உடனே ஒரு ஊசிய தீயில பழுப்பிச்சோ, மஞ்சளை எண்ணெயில தோய்த்து சுட வச்சு, அப்ப நெற்றியில நெஞ்சு குழியில இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுன்றது அந்த ஜடத்தை ரொம்ப இம்சை பண்றது. இதெல்லாம் ரொம்ப ராட்சசத்தனம். இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அததான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. அதே சமயம் சட்டை முதலாவை அணிவதும் கெடுதல்றாரு. இந்த சடத்துல இந்த உடம்புல வேர்வை உண்டாகி அந்த வியர்வை காற்றுப்பட்டு அது இயல்பா உலர்ந்து போகணும். அந்த மாதிரி நம்ம சட்டை போறதால அது உலர்ந்து போக விடாம அதே என்னன்னா அதே வேர்வை ஒரு புளிச்சி ஒரு நாற்றம் எடுத்து, அப்ப அந்த வேர்வையில் என்னன்னா கிருமிகள்லாம் உண்டாகுது. அதெல்லாம் நம்ம ஸ்கின்ல டச் ஆயிடுச்சுன்னா சொறி சிரங்கு முதலான
வியாதிகள் வர்றதற்கான அதெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து நீங்க இயற்கையாக இயற்கையோட ஒத்து இருங்கள். அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண கூலி வேலை செய்யறவங்க ஒரு சட்டை மேல் சட்டையே இருக்காதது ஒரு கோவினத்தோட கூட வேலை செய்வார்கள். அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 100, 120 வருடங்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க. அவர்லாம் கூட ஆயுள் முழுக்க நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்திருக்காங்க. அந்த கடைசி காலத்துல ஏதோ அந்த ஒரு வாரம் 10 நாள் கொஞ்சம் உடல்நிலை ஒண்ணா பாதிக்கப்பட்டு கடைசியில ஒண்ணா இறந்திருக்கலாமே தவிர மற்றபடி அவர்கள்லாம் ஆயுள் முழுக்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தான இருந்தாங்கோ. என்ன அவர்கள் இயற்கையோடு இயற்கையாக மழை, வெயில், காற்று இதற்கு எல்லாமே வந்து அந்த தன்னுடைய உடம்பு வந்து அதை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அந்த சூழ்நிலையோடு அவன் வாழ்ந்திருந்தார்கள். அதுதான் இயற்கையோடு ஒத்து வாழ்தல் என்பது. அதே மாதிரிதான் நீங்க நடைமுறை வாழ்க்கையில கூட பல வகையான விலங்குகள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாலும் மனிதனை தவிரதான் மனிதன் மட்டும்தான் தனக்கு குளிர்ல இருந்து பாதுகாத்துக்கு ஒரு வீடு வேணும்ன்றான், அந்த மேல ஒரு ஸ்வெட்டர் வேணும், சட்டை வேணும். இந்த மாதிரி பல விதத்துல வந்து மனிதன் முயற்சி பண்றான். ஆனா பிற விலங்குகள் இயற்கையோடு இயற்கையாக அப்படியே ஒத்து வாழுகிறது. அதாலேயே அதுங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற முறையில தான் ஞானபிதா சொல்லி இருக்கிறார் இதுல. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 19வது கிரமங்கள். ஒரு சித்த வித்தை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கின்ற சித்த வித்தியார்த்தியுடைய வீட்டுல அதே மாதிரி நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்கள் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வந்தாங்கன்னா அவர்களோடு கூட அந்த வீட்டுக்காரரும் சேர்ந்திருந்து சத்தினி உட்கொள்ள வேண்டியதாகும். அவரை மட்டும் தனியா உட்கார வச்சு ஆகாரம் கொடுக்க கூடாது. ஆகாரம் சாப்பிடும் போது ஆண் பெண் வேறுபாடின்றி ஒன்றாயிருந்து ஆகாரம் சாப்பிட வேண்டியதாகும். ஏதோ ஒரு வித்தியார்த்தி மற்றொரு வித்தியார்த்தி வீட்டுக்கு யதார்த்தமா போனோம்னா அந்த வேலையை அந்த ஜபானத்துக்கான சூழ்நிலையும் அந்த புதுசா வந்த அந்த விருந்தாளியான அந்த வித்தியார்த்திக்கு நம்ம உருவாக்கி கொடுக்கணும். கூடவே சரியது அவர்களோடு தனிய உட்கார்ந்து ஒன்றாக அமர்ந்து சத்தினி உட்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மட்டும் முதல்ல ஆடை கொடுத்துட்டு அதை உணவு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம தனியா சாப்பிடக்கூடாதது. அவர்களோடு சேர்ந்து அது கூட ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருந்து ஆகாரம் சாப்பிட வேண்டியதாகும். ஏன்னா சித்த வித்தியார்த்திகள் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏக சகோதர சகோதரிகள். இது வந்து முதல்ல அந்த மனநிலையில நமக்குள்ள ஒரு பக்குவம் என்றது வரணும். அப்பதான் ஞானபிதாவுடைய அந்த முதல் கிரமங்கள் விதியும் ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு இல்லாம எல்லாமே ஏக சகோதர சகோதரர்களாக வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் என்ற முறையில தான் வரணும். அதுக்குதான் ஞானபிதா சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அது சித்த வித்தியை பெற்றவர்கள் இந்த நியமங்களுக்கு விபரீதமாக அதாவது எதுவுமே எந்த விதியுமே கடைபிடிக்காத நடப்பவராயன் அவர்களை ஜபத்திற்கும் சத்தினிக்கலையும் அவங்கள வந்து ஒன்று சேர்க்க கூடாது. சித்த வித்தை விட பெற்றிருப்பாங்க, ஆனா வித்தையை முறையா பயிற்சி பண்றது கிடையாது. இல்ல இந்த நியமங்களுக்கு நேர் எதிராக நடக்கிறாங்கோ அவங்கெல்லாம் வந்து வந்தார்கள் என்றால் ஒரு நிலையத்துக்கு வந்தா கூட சரி அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனியாக தனித்திருக்க செய்யணும். ஜபத்திலையும் சத்தினிலையும் அவங்கள வந்து சேர்க்க கூடாது. அதே சமயம் அந்த ஆகார டைம்ல பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துதான் வித்தியார்த்திகள் அப்புறம்தான் அது முறையான அந்த வித்தியை இதுல நடக்கிறவங்க அப்புறம்தான் அவங்க ஆகாரம் சாப்பிட வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் வருவானார்கள் அவர்களை தனித்திருக்க செய்து அவர்களுக்கும் சித்த வித்தை பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் முதல்ல அவர்களுக்கும் சித்த விதை பெறாதவர்களுக்கும் புதுசா யார் வந்திருந்தாலும் சரி இது அவங்களுக்குதான் முதல்ல ஆகாரம் கொடுத்த பின்னர் தான் மற்றும் உள்ள அந்த வித்தியார்த்திகள் வந்து சத்தினி சாப்பிட வேண்டும். அவங்கள ஜபத்திலேயோ சத்தினிலையோ சேர்க்க கூடாது. அததான் ஞானபிதா வந்து 20வது கிரமங்கள்ல நமக்கு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சித்த வித்தை பிரச்சாரக்காரனாகி சித்த சமாஜத்திலிருந்து நம்மளுடைய முத்திரையோடு கூடிய அதிகாரப்பூர்வ அனுமதி பத்திரத்துடன் ஆட்களை நியமித்து அனுப்புவதாகும். அப்பெல்லாம் வந்து ஆலயங்கள் இருந்தது. அப்பெல்லாம் ஆசிரமத்துல மூலமாக அந்த ஆலயங்கள்ல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புவாங்க. அதை ஆசிரமம் மூலமாக ஆலயங்களுக்கு அனுப்புவார்கள், ஆட்கள் அனுப்புவார்கள். அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரமத்துடைய அதிகாரப்பூர்வமாக இந்த இடத்துல போயிட்டு சித்த பிரச்சாரம் பண்றதுக்கோ நடவடிக்கை கிரமங்களையோ இல்ல சித்த வேதத்துல எதனா டவுட் கிளியர் பண்றதுக்கோ நம்ம செய்யற ஜபத்துல இருக்கிற டவுட் கிளியர் பண்றதுக்கோ ஒரு அதிகாரப்பூர்வமாக ஆசிரமத்துல இருந்து அனுப்பி இருந்தார்கள். இது அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அனுப்பியவர்களோடு சித்த வித்தை பற்றியும் நடவடிக்கை கிரமங்களை பற்றியும்
உள்ள எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள அவர்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாம அந்த ஆசிரமத்துடைய அதிகாரப்பூர்வ அந்த முத்திரையோடு, அதாவது அபிமான பத்திரம் இல்லாதவர்களை சித்த வித்தை பிரச்சாரகர் என்று சொல்லி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாதது. அது முறையாக அப்பெல்லாம் ஆலயங்கள்லாம் இருக்கும்போது அது முறையாக அது செயல்பட்டு இருந்தது. அப்ப அவங்களுடைய அனுமதியோடு வரவங்க தான் உண்மையான அந்த சித்த வித்தை பிரச்சாரர்கள். அது இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் வரவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் பிரச்சாரகர் என்று சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆசிரமத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரமங்கள் விதிப்படியும் ஆசிரம சட்ட விதிப்படியும் அவர்கள் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனா வெளியில இருந்து யாருனாவது நான் தான் சித்தவித பிரச்சாரகர்னா அவர் உலகவாசியோடு சர்வ சகஜமாக யதார்த்தமாக பழகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவர் எந்த விதிமுறை கடைபிடிக்கிறாரா இல்லையான்னு எதுவுமே தெரியாத இருக்கும். அதுக்குதான் அந்த அதிகார முத்திரையோட அனுமதி பத்திரம் அவங்களோடு வரவங்களதான் வந்து பிரச்சாரகர் என்று அவங்கள மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள்லாம் பிரச்சாரகர் கிடையாது, சித்தவித பிரச்சாரக்காரர் கிடையாது அப்படின்றதுதான் இந்த 21வது சட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா 22வது கிரமங்கள். சித்த வித்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதாகும். அவர் மூலமாக சித்த சமாஜத்திலிருந்து அந்தந்த காலத்தில் வெளிப்படுத்துகின்ற எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியதாகும். பொதுவாகவே பார்க்கலாம், அரசியல்ல கூட நீங்க இயல்பாகவே பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனியா பிரிச்சு வச்சிருக்கிறது அந்த கட்சின்ற முறையிலையும், அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சு வச்சிருக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வட்டம்ன்ற மாதிரி அந்தந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த ஒரு தலைவர்னு ஒண்ணு நியமிச்சு அந்தந்த இடத்துக்குரிய அந்த கட்சி பிரச்சாரங்கள் செய்யறாங்க. அதே மாதிரிதான் சரி சித்த வித்தை இது சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் எல்லா இடத்துக்கும் போய் சேரனா அந்தந்த இடத்துக்கு ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரணும். அந்த இடத்துல அந்த இடத்துக்கு ஒரு வரணும். அப்ப அந்தந்த ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. அதன் மூலமாக தான் அந்த சித்த வித்தை சமாஜத்திலிருந்து அந்தந்த காலத்தில் வெளிப்படுத்த எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப ஆசிரமத்தின் மூலமாக எடுக்கப்படுகின்ற தினசரி ஆக்டிவிட்டிகளை அதை வந்து அதன் மூலமாகத்தான் வந்து அவங்க தகவல்களை எதுவா இருந்தாலும் சரி அவர்கள் யாருன்னா ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கினா தானே அப்பப்போ வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரும். ஒரு மூளை முடுக்கு எல்லாத்துக்குமே போய் சேரணும். இந்த சித்த வித்தை சம்பந்தப்பட்ட விஷயம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சாரம் சம்பந்தப்பட்டது, ஆசிரமற்ற சம்பந்தப்பட்ட தகவல்கள், இல்ல எங்கெங்க விழாக்கள் நடக்கிறது, எங்கெங்க தொடர் ஜபங்கள் நடக்கிறது, சித்த சம்பந்த வித்தை சம்பந்தமான எல்லா தகவலும் எல்லாருக்கும் தெரியணும்னா அப்ப வந்து அந்தந்த இடத்துல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதன் மூலமாக அந்தந்த காலத்தில் வெளிப்படுகின்ற எல்லா காரியங்களையும் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றதுதான் இந்த 22வது சட்டம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சித்த வித்தை அபியாச ஆலயம் சமாஜத்தின் கீழ் நிர்வகிக்க முடியாததால் ஆலயம் எடுத்து விட்டோம். முதல்லாம் பாத்தீங்கன்னா சித்த சமாஜத்தின் கீழவே வந்து நிறைய ஆலயங்கள் அங்கங்க இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ அது வந்து முறையாக பராமரிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதால வந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அடிப்படை காரணம் என்ன பாத்தீங்கன்னா சித்த வித்தியார்த்திகள்லாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமக்காரர்கள் எடுத்தனா அவங்க வந்து எல்லா சட்ட திட்டங்களும் கடைபிடித்து வருவார்கள். ஆனா அதே ஒரு நிலையம் வைத்து இருக்கிறவர்கள்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா அப்ப நடவடிக்கை கிரமங்களுடைய எல்லா விதிகளையும் கடைபிடிப்பவர்கள் அல்ல. கூடவே பாத்தீங்கன்னா அவர்கள் உலகவாசிகளோடு சர்வ சகஜமாக ஒரு நிலையத்துக்கு வருவவர்கள்லாம் ஒரு பழகக்கூடியவர்கள். அப்படின்ற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சமாஜத்தின் கீழ் அதை வந்து நிர்வாகம் பண்றது கடினமாக இருக்கிறது. அதால வந்து அந்த ஆலயங்களை எடுத்துட்டோம். ஆனா சித்த வித்தியார்த்திகள் ஒன்றாக சேர்ந்து அவரவராகவே ஆலயம் நடத்துவதற்கு யாதொரு தடையும் இல்லை. அப்ப யாரான அந்த சித்த வித்தியார்த்திகள்லாம் ஒரு எந்த ஏரியாவில் குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து அவரவர்களாகவே தனியாக ஆலயம் நடத்தலாம். அதுக்கெல்லாம் வந்து தடை நிலையம் நடத்தலாம். அதுக்கெல்லாம் எந்த விதத்திலும் தடை கிடையாது. அப்படி அந்த மாதிரி நடத்துவர்களுக்கு கீழே சொல்லுகின்ற விதம் நடக்க வேண்டியதாகும். அப்போ அந்த மாதிரி நடத்துவர்கள் கீழே சொல்லுகின்ற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விதிமுறைகளை சொல்றாரு அது ஞானபிதா. சித்த வித்தை அபியாசிகள் வந்து நாள்தோறும் வந்து சித்த வித்தையை அபியாசிக்க வேண்டும். எந்த இடத்துல நம்ம நிலையம் நடத்துறோமோ அந்த இடத்துல நாள்தோறும் வந்து அந்த சித்த வித்தையை அபியாசிக்க வேண்டும். அதற்கென்று ஒரு தனியாக ஒரு நாள் வேண்டியதில்லை.
அப்போ அதுக்குன்னு ஒரு மாசத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இல்ல, பௌர்ணமி அமாவாசை மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதிரி தனியாகலாம் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நாள்லாம் அதுக்கெல்லாம் வேண்டியது இல்லை. இருந்தாலும் நாள்தோறும் ஒருவருக்கு முடியாது இருந்தால் ஓய்வுள்ள நாட்களில் வந்து சித்த விதியை அபியாசித்து போக வேண்டும். டெய்லி வர முடியல, தொழில் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட சரி, வாரத்து நாட்கள்ல மத்த நாள்ல என்னன்னைக்கெல்லாம் ஓய்வு இருக்கோ அன்னைக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல அபியாசம் பண்ணிட்டு போகணும். இப்ப எவ்விதமான தான் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப தொலைவா இருக்கு நம்ம வச்சுக்கிற நிலையம், அப்போ வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து சென்று தங்க வேண்டியதாலோ அல்லது வியாதிகளால் வெளியில நம்ம அந்த நிலையம் நடத்துற இடத்துல இருந்து ரொம்ப தொலைவுல போய் நம்ம வந்து வேலை செய்யறோம், இல்ல அந்த இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலோ, அப்படிலாம் வியாதியால பீடிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தாலோ அவங்களுக்கு மட்டும் இது விதி விலக்கு. மற்றவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாள்தோறும் வந்து அந்த இடத்துல வித்தியார்த்திகள் அந்த இடத்துல அந்த அபியாசிக்க வேண்டும். அந்த சித்த வித்தியை வந்து ஜபம் செய்ய தியானம் பண்ணணும் உங்களுக்கு இது. இருந்தாலும் பல தடைகள் உள்ள தொழில் உடையவராக இருந்தன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த சித்த வித்தை அபியாச ஆலயத்துக்கு வர வேண்டும். அவங்களும் வந்து அந்த வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அபியாசம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்ய முடியாதவர்களை அபியாச ஆலயத்தில் சேர்க்க கூடாது. குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து அபியாச ஆலயங்கள்ல வந்து அவங்க வந்து பக்கத்துல இருக்கிற அந்த இடத்து நிலையத்துக்கு வந்து ஜபம் செய்யணும். அப்படி இல்லைன்னா அவங்கள அபியாச ஆலயத்துல உறுப்பினராக சேர்க்க கூடாது. இந்த மாதிரி சேர்ந்துள்ளவர்கள் வாரத்துல ஒரு நாளாவது சித்த வித்தை அபியாசத்துக்கு வந்து சித்த வித்தையை அபியாசிக்காமல் இருந்தாங்கன்னா அவர்களை சித்த வித்தை அபியாச ஆலையிலிருந்து பிரித்து விட வேண்டும். அந்த உறுப்பினர்ல இருந்து அவர்களை வந்து பிரித்து விட வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த 23வது சட்டத்திட்டம் இருக்கு. அதே சமயம் அப்ப சித்த வித்தை அபியாச ஆலயத்தில் சேருவதற்கு யாதொரு நுழைவு கட்டணமோ வரித்தொகையோ சந்தாவோ எதுவுமே இருக்கக்கூடாது. சித்த வித்தை அபியாச ஆலயத்தில் சேருவதற்கு, அதுல உறுப்பினர் சேருவதற்கு எந்த விதத்திலயோ இல்ல வித்தை வாங்குறதுக்கோ எந்த விதத்திலயும் வந்து அதுல வந்து கட்டணம் என்பது நுழைவு கட்டணமோ வரியோ சந்தாவோ எதுவுமே இருக்கக்கூடாதது. சித்த வித்தை அபியாசாலயத்துக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டியவென்றால், இப்போ ஒரு சத்தினி சாப்பாட்டு செலவுக்கோ இல்ல அந்த நிர்வாக சம்பந்தப்பட்ட செலவுக்கோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அந்த இல்ல விழாக்கள் எடுக்கிற காலத்துல அதுக்கான செலவு ஏதோ ஒண்ணு ஏற்பட்டதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அவரவருடைய நிலைமைக்கு ஏற்றவாறு சித்த வித்தை அபியாசிகள் அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தீர்மானம் பண்ணி அவரவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டியதாகும். ஒண்ணு வந்து பொருளாதார ரீதியாகவும் நம்மளால முடிஞ்சா கொடுக்கலாம். அப்படி பொருளாதார ரீதியாக முடியலன்னா வேறு ஏதாவது முறையில இல்ல உடல் உழைப்பு மூலமாகவும் சரியது அந்த ஆலயத்து அந்த நிலையத்தினுடைய அந்த எடுக்கப்பட்ட அந்த முடிவுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு அந்த நிலையத்துல விழாவோ இல்ல ஏதோ ஒரு தேவைக்கு வந்து அவர்கள் முடிஞ்சா அந்த பொருளாதார ரீதியா உதவி பண்ணலாம், இல்ல வந்து உடல் ரீதியாக உழைப்பும் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவங்களால முடிஞ்சது எந்த விதத்திலயோ அந்த விதத்துல வந்து உதவி செய்ய வேண்டும். அதாவது சித்த வித்தை அபியாசிகள் தீர்மானம் செய்தவர் அவரவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டியதாகும். அப்ப சித்த வித்யா அபியாசாலிகள் சாபித்து சித்த வித்யா அபியாசிகளுடைய துர்விருத்திகளை, அதாவது கெட்ட நடவடிக்கைகள், கெட்ட வாக்குகள், கெட்ட சகவாசங்கள் இவற்றெல்லாம் விட்டு விட வேண்டும். அப்ப அபியாச ஆலயத்துல நம்ம இருந்து வார வாரம் போய் ஜபம் பண்றோம், இல்ல டெய்லி ஜபம் பண்றோம், இல்ல பேர் அபியாச ஆலயத்துல அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி சித்த வித்தியார்த்திகள்லாம் பொதுவா இயல்பாகவே பாத்தீங்கன்னா அவருடைய தினசரி பழக்க வழக்கங்கள்ல துர்விருத்திகளை, அதே மாதிரி கெட்ட நடவடிக்கைகள், கெட்ட வாக்குகள், கெட்ட சகவாசம் இவற்றெல்லாம் விட்டுட்டு நல்ல நடவடிக்கை, நல்ல வாக்கு, நல்ல சகவாசம் இதெல்லாம் தான் அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் வந்து அந்த ஜீவனுக்கு வந்து மேல்கதி என்பது வரும். அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வருவித்து எல்லா சற்குணங்களையும் சற்குணம் அடக்கி விசேஷ ஞானியாக வருவதாகும். அந்த மாதிரி செய்யாத அந்த மாதிரி செய்யறதுக்கு தடை செய்யறவங்களை வந்து அந்த மாதிரி முடக்கிறவங்களையோ அந்த மாதிரி தடங்கள் செய்யறவங்களையோ சொல்பவர்கள் ஈஸ்வர சேவை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களாகவும் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வர பக்தி இல்லாதவர்கள். அவர்கள் வந்து ஜீவன் மேல உண்மையான அந்த பக்தி விசுவாசம் அவர்களுக்கு இருக்காது. அதே சமயம் ஈஸ்வர சேவை செய்வதற்கு அவருக்கு வந்து அந்த உண்மையான அந்த பக்தி விசுவாசம் இருக்காது. அந்த மாதிரி வராங்கோ
அந்த மாதிரி சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தை ஜபம் பண்றதுக்கோ இல்ல நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்றவங்கள அவங்கள வந்து தடை செய்யறோம் முடக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வர பக்தி உண்மையாக இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சண்டாளர்கள் ஆவார்கள். அவர்களை வந்து சித்த வித்தை அபியாசாலத்தில் சேர்க்க கூடாது. அப்போ இந்த ஜப வாழ்க்கை நம்ம வந்துட்டோம். நம்ம வந்துட்டோம்னா இப்போ இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு யாரெல்லாம் நமக்கு வந்து அது செய்வதற்கு நடவடிக்கை முறைப்படி வாழ்வதற்கும் நம்ம வந்து தினசரி ஜபம் செய்வதற்கும் யாரெல்லாம் அதுக்கு தடையாக இருக்கிறார்கள், அது வித்தை பெற்றவர்களாக இருந்தாலுமே சரியது, அவர்கள்லாம் வந்து ஞானபிதா பாத்தீங்கன்னா உண்மையான அவர்களுக்கு வந்து ஈஸ்வர பக்தி இல்லை, அவர்கள் எல்லாம் வந்து சண்டாளர்கள் ஆவார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அபியாச ஆலயத்துல சேர்க்க கூடாது. அப்படின்ற முறையில தான் இந்த 23வது நடவடிக்கை கிரமம் வந்து இருக்கிறது. அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா எப்ப இந்த இந்த பாதையில நம்ம வந்து நம்மளுடைய ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாக வேண்டும், எந்த ஒரு தீவிரமான ஒரு இதோட நம்ம வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து இந்த ஜீவனை அதில் இருக்கக்கூடிய அந்த பற்றிலிருந்து அதை விடுவித்து இந்த பாதைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். கூடவே எப்ப இந்த வித்தையை எடுத்துட்டோம், கூடவே பாத்தீங்கன்னா இப்ப அதில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் தடை செய்பவர்கள்லாம் வந்து நம்மளுடைய இந்த ஜபத்துக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறார்களோ, நம்மளுடைய கிரமங்கள் படி வாழ்வதற்கும் யாரெல்லாம் தடையா இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டும். அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து நம்ம வந்து உருவாக்க கூடாதது. நம்மளுடைய ஜபம் நடவடிக்கை கிரமங்கள் இதை முறையாக கடைபிடிப்பதற்கான அதற்கான சூழ்நிலையை வந்து சித்த வித்தியார்த்திகள் வந்து உருவாக்க வேண்டும். அப்பதான் பாத்தீங்கன்னா முழுமையாக ஈஸ்வரை சேவை செய்வதற்கான அந்த சூழ்நிலை என்பது இயல்பாகவே மாறுபடும். எப்பவுமே முதல்ல வந்து அந்த வித்தியார்த்திகள் சூழ்நிலையை உருவாக்க தெரியணும். அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சுனாலே இயல்பாகவே நாம் செய்யக்கூடிய அந்த ஜபம் டைமும் சரியது, கிரமங்கள் படி வாழ்வதற்கும் சரியது, எல்லாமே அந்த நம்ம உருவாக்கக்கூடிய அந்த ஜாக்கிரதையான நிலையில உருவாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது முழுமையாக அந்த ஜப வாழ்க்கைக்கு வந்து பூரணமாக அது சப்போர்ட் பண்ணும். அததான் வந்து ஞானபிதா வந்து இந்த 23வது கிரமங்களுடைய வந்து நமக்கு வந்து தெரிவிக்கிறாரு. தொடர்ந்து நாளைக்கு நாம வந்து 24வது கிரமங்களை பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 18வது சட்டங்கள்ல சில பகுதிகளை பார்த்திருந்தோம். அதாவது இங்க நாம ஆடை அணிகலன்கள் அணிவது வந்து அது எந்த வகையில ஒரு பிரச்சனையில இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அலங்காரம் அப்படிங்கிறது நம்முடைய அகங்காரத்தை அந்த தமோ குணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அங்க வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா அங்க விருப்பு வெறுப்புங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளால இந்த சத்வ குணத்தோட நடந்துக்க முடியாது. அதனாலதான் அவரு ஆடை அலங்காரங்கள் இல்லாம சுத்த சாத்வீகர்களுக்கான குணங்களோட வரணும் அப்படின்னு சொன்னா, இப்போ சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணப்படும் போது அவர் எப்படி என்ன அலங்காரம் இருந்தாலும் அது எல்லாமே காணாம போயிருதோ, ஒரு தாரா பாத்திரத்தை மேல கட்டி தொங்க விட்டு அதுல சொட்டு சொட்டா லிங்கத்து மேல விழ செய்யும் போது எப்படி அந்த அலங்காரம் எல்லாம் இல்லாமல் போகுதோ, அது போல நாமளும் சுத்த சாத்வீகர்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சாத்வீக குணத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு நிலைமையா இருக்குது. அதனால இந்த அலங்காரமாக இருக்கக்கூடிய ரஜோகுணமாகட்டும் வசியமாக இருக்கக்கூடிய தமோ குணங்களாகட்டும் இது எல்லாமே அறவே நாம நிவர்த்தி பண்ணணும், அதை நீக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வசியமும் இந்த யாதொரு விருப்பு வெறுப்பும் இல்லாத நிலைமையில வெள்ளாடை தூய வெள்ளாடை வந்து உடுத்தணும் அப்படிங்கிறத சாமி வந்து இங்க சொல்றாரு. அதுலயே பிரிவு ஆளை வந்து பாத்தீங்கன்னா இந்த வளையல் அணிவிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அதாவது பொதுவாகவே ஒரு பெண்ணினுடைய கையை இன்னொரு ஆண் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமுனை முறை. அது மத்திம விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. அது எத்தனையோ ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடிய எத்தனையோ தனவான்களாக இருக்கக்கூடிய பிரபுக்களாக இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே அவங்களுடைய தாயார் மனைவி தங்கை இவங்க எல்லாத்தையுமே வந்து
இன்னொருத்தர் கைப்பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க வளையல் அணிவிக்கிறது மூலமா. அவரும் வளையல் அழகான வளையல்லாம் எடுத்து அணிவிக்கும் போது அவரும் கொஞ்சம் நயமான வார்த்தைகள் எல்லாம் பேசி அங்க சில கிருமியங்களை அவர் வந்து காமிக்கிறாரு. இதன் மூலமாக அது வந்து விபச்சாரத்துக்கு கூட ஆழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகிறதுக்கான காரணம் இருக்குது. ஏன்னா இந்த முகமதிய மதத்துல கூட சாமி வந்து ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அவங்க வந்து அந்த பர்தா அணிந்து தன்னுடைய முகத்தை கூட காமிக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நடக்கிறவங்க. அவங்க இதுலயும் வளையல் அணிவிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும்போது அவங்க கைகளை இன்னொரு ஆண் தொடுவதற்கு அனுமதிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புத்தி இல்லாத ஒரு யோசிக்க முடியாத ஒரு செயலா இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி வந்து அங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. நாமளும் நம்மளுடைய பெண்களை நாம சரியாக கவனித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இது போன்ற புத்தியீனமான செயல்கள்ல நாம அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த பிறந்த குழந்தைகளை சூடு வச்சு அந்த பிரச்சனையை பண்றது, அந்த உடம்ப பழுப்பிக்கிறது, இது மேக்சிமம் அதிகபட்சமா இந்த தமிழ் தேசங்கள்ல இருக்கிறதா சாமி வந்து சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ அதிக அளவுல ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிட்டியில இருக்கிறதுனால நமக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை அது கிராமப்புறங்களை இப்போ அந்த வழக்கம் இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் வந்து இருக்குது. ஒரு மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு சூடு போட்டுருவாங்க. பிறந்த குழந்தைகளை வந்து இந்த மாதிரி சூடு போட்டு ஒரு சண்டாள தொழில செய்யறாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்கிறது என்னன்னு சொல்றாரு, சாத் பிரம்மஸ்வரூபம்னு சொல்றாரு. அப்படி அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை, அந்த குழந்தைய சுடுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? அந்த அளவுக்கு வந்து ஒரு குரூர சித்தம் உள்ளவங்களா, கடின சித்தம் உள்ளவர்களா இருக்கிறதாகவும் சாமி சொல்றாரு. ஸோ அதனால அந்த குழந்தைய வந்து துன்புறுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது. அதுலயும் இன்னொரு பிரிவுல சொல்லியிருப்பாரு, இந்த சட்டை அணிவதனால நம்ம சரும வியாதிகள் நமக்கு வருது. என்ன காரணம்னா நம்ம உழைக்கும் போது அந்த உஷ்ணத்துல ஏற்கனவே அந்த உடம்புல உண்டாகக்கூடிய உழைப்பினால் உண்டாகக்கூடிய உஷ்ணத்துல உள்ள இருக்கக்கூடிய கெட்ட நீர் ஆனது வெளியில வரும் வியர்வையாக. அது வெளியில இருக்கக்கூடிய காத்து பட்டு அது ஆவியாய் போகணும். ஆனா நாம அப்படி வெளியில வந்த வியர்வைய காத்து படாத மாதிரி மேல வந்து சட்டையை போட்டு நம்ம மூடிக்கும் போது அந்த வியர்வையாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் அது சருமத்திலேயே அங்க படிஞ்சு போய் அங்க அழுக்கு உண்டாகி அந்த அழுக்குல கிருமிகள் உற்பத்தியாகி அந்த கிருமி அந்த தோலை வந்து துளைக்க ஆரம்பிக்குது. அதன் மூலமாக இந்த சொறி சிரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சரும வியாதிகள் வர்றதுக்கான காரணமா அமையுது. அதுக்கு நாம இந்த சடத்தை வந்து இயற்கையாக நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சரும வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை. அந்த காலத்துல எல்லாம் வந்து விவசாயம் செய்வாங்க. அது குளிர்லையும் வெயில்லையும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. வெறும் ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிட்டு அவங்க முழுக்க குளிர்லையும் வெயில்லையும் இருப்பாங்க. அப்படி அவங்க இயற்கைக்கு அனுசரித்து கூடுமான வரைக்கும் இருந்ததுனால அவங்களுடைய ஆயுட்காலமே நீடித்து இருந்திருக்கும். 100 வயசு 120 வயசு வரைக்கும். ரொம்ப கொடுமையான எந்த ஒரு வியாதியும் அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க செத்து போகிறது கடைசி தருணத்துல ஒரு சின்னதா ஒரு வியாதி வரும், ஒரு காய்ச்சல் வரும், இல்ல ஒரு சளி பிடிக்கும். அந்த மாதிரியான ரொம்ப சின்னதா நாம சின்னதுன்னு நினைக்கக்கூடிய அந்த வியாதி தான் வரும். அதுலயே அவங்க செத்து போயிடுவாங்க. யாதொரு கஷ்டமும் இல்லாமலே செத்து போயிடுவாங்க. ஆனா நாம இந்த வியாதிகளை சுமந்துக்கிட்டு அந்த வியாதிகளோட போராடி 2-3 வருஷம் படுத்த படுக்கையா இருந்து நரக அவஸ்தையை அனுபவிச்சு செத்து போக வேண்டிய சூழல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அவசியம்ங்கிறது அவங்களுக்கு ஏற்படுறது கிடையாது. நாம எல்லாம் அற்ப ஆயுள்லேயே செத்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா வியாதிகளை நிறைய வாங்கிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே இயற்கைக்கு ஒத்து நடக்காத அந்த தன்மை இதெல்லாமே வந்து ஒரு காரணமா இருக்குது. அதனால நாம இயற்கையோடு சேர்ந்து நடந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆயுளானது நீடித்து இருக்கும் அப்படிங்கிறத சாமி வந்து இந்த உதாரணம் மூலமா சொல்றாரு. 19வது சட்டத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கக்கூடியவங்க, நாமளும் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிற சமயத்துல அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, ஒரு விருந்தாளியாக நம்மளை சந்திக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா நாம அவங்களுக்கு டீ காஃபி டிஃபன் ஏதாவது ஒன்று அந்த நேரத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு தனித்து வைத்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடாது. அந்த சித்த வித்தியார்த்தியில இருக்கக்கூடிய நாமளும் நம்மை பார்க்க வந்த சித்த வித்தியார்த்திகளையும் ஒன்றாக அமர்த்தி
அது சக்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில தான் ஆகாரம் கொடுக்கணும். அதுல ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் சாப்பிடணும். ஏன் இந்த வார்த்தை இங்க சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து முதல்ல பரிமாறுவாங்க, ஆண்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெண்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறுறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளுடைய உணவு முறையே வந்து ஒண்ணா கலக்கி சாப்பிட்றது தான். அதனால ஏற்கனவே ஃபுல்லா வந்து அதுல ரசம், பொரியல், மோர், குழம்புன்னு என்னென்ன இருக்கோ எல்லாமே உள்ள போட்டு பிசைஞ்சாச்சு. இனி தனித்தனியாக எனக்கு ரசம் வேணும், மோர் வேணும்னு யாரும் கேட்க போறது கிடையாது. கலக்கி ஒரு குண்டால போட்டு வச்சுட்டோம்னு சொன்னா எல்லாரும் உட்காந்து ஒரே இலையிலையோ இல்ல ஒரே தட்டுலையோ அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு வசதிக்கு தகுந்தபடி 1-2 இலைகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய இலையாக மாற்றி அதுல தேவையான அளவு போட்டு எடுத்து சாப்பிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம அதை சாப்பிடணுங்கிற ஒரு வழக்கம்ங்கிறது இருக்குது. ஏன்னா முன்னாமே சொன்னபடி சக்தினி அப்படிங்கிறது அந்த எண்ணங்கள் ஒன்றுபடுற அந்த விஷயம் கூட அங்க நடக்குது. அதனால தான் முன்னாடி இருந்த காலங்கள்ல வந்து கணவன் சாப்பிட்ட அந்த எச்சில மனைவியும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஒரு வழிமுறை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கணவன் வந்து சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போயிடுவாரு, இல்லைன்னா அந்த இலையை அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. அவர் இருந்த அந்த எச்சில் தட்டுலையோ இல்லை எச்சில் இலையிலையோ தான் மனைவியும் சாப்பிடணுங்கிற ஒரு வழக்கம் இருக்கும். காரணம், கணவனுடைய எண்ணமும் மனைவியினுடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கணுங்கிறதுனால தான் அவங்க ஒரே தட்டு, ஆனா ஒண்ணா உட்காந்து அமர்ந்து சாப்பிடாட்டினாலும் அவங்க ஒரே தட்டுல உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த வழக்கத்தை கொண்டு வந்ததுக்கான காரணம் அந்த மாதிரி தான். அது எண்ணங்களினுடைய அந்த ஒற்றுமை வரணுங்கிறதுக்காக தான். அப்போ வித்தியார்த்திகளா இருக்கக்கூடிய நாம எல்லாருடைய எண்ணங்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சித்த வித்தியார்த்திகளா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்க சாப்பிடுற ஒரு முறை இருந்தாலும் கூட அங்க நாம சக்தினி சாப்பிட்றது தான் வந்து சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 19வது சட்டமாக சாமி இதை வந்து நமக்கு வலியுறுத்துறாரு. 20வது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சித்த வித்தை பெற்றவர்களுக்கானது. சித்த வித்தை பெற்று இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒருவேளை இந்த சட்ட நியமங்களுக்கு விபரீதமா நடக்கிறது அப்படிங்கிறதாக இருந்தால், சித்த வித்தை பெற்றவர்களுடைய கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சாமி ஒரு சில சட்டங்களை சொல்லியிருப்பாரு. எதெல்லாம் சித்த வித்தை பெற்றவர்கள்னு தொடங்குதோ அதெல்லாம் சித்த வித்தை பெற்றவர்கள் கம்பல்சரியாக கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள். அது சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு தொடங்கக்கூடிய சட்டம் எல்லாமே சித்த வித்தை பெற்றவர்களுக்கு ரெக்கமெண்டட் தான். அதனால அந்த சட்டத்தை பத்தி அவங்க தொடக்க நிலைகள்ல கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆனா சித்த விதை பெற்றவர்கள்னு எந்தெந்த சட்டமெல்லாம் தொடங்குதோ அந்த சட்டம் எல்லாமே சித்த விதை பெற்றவர்கள் கம்பல்சரியாக கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள். அது அப்படி கம்பல்சரியாக கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களை அவங்க மீறி நடக்கிறதா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நாம சேர்த்திக்க கூடாது. அவங்களோட எந்த ஐக்கியமான நிலைமையில் நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை சித்த வித்தை பெற்றவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு சக்தினை மேற்கொள்றதா இருந்தால் அவரை தனித்து உணவளிச்சுட்டு இவங்க எல்லாருமே அந்த அனுசரித்து நடக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒன்றாக செய்யணும். அது ஜபத்துக்கும் சரி சக்தினிக்கும் சரி அது போலதான் செய்ய வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறது இங்க சாமி வந்து சொல்றாரு. 21வது சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த சித்த விதை பிரச்சாரக்காரனாகி சமாஜத்திலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரையோடு ஒருத்தர் வந்து நியமிச்சு அனுப்புவாங்க. அப்படி யார் ஒருத்தர் வராரோ அவங்க கிட்ட இந்த சித்த வித்தியை பற்றியும் நடவடிக்கை கிரமங்களை பற்றியும் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது எல்லாமே வந்து நாம அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அந்த முத்திரை இல்லாமல் வருவாராயின் அவரோட நாம சித்த விதை பிரச்சாரக்காரன்னு சொல்லி வந்தா அவங்கள நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களும் புரிதல்களும் இருக்கும். அதனால இதுக்கு இதுதான் புரிதல், இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு விஷயங்களை கேட்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு அங்கிருந்து நமக்கு அந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து நமக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். அதை பத்தின ஒரு விவரங்களை நாம எடுத்து சொல்லி நாம ஒரு பிரச்சாரக்காரனாக அங்க முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு அவருடைய அனுமதிங்கிறது வாங்கி நம்மளுடைய கருத்துக்களை நாம பரிமாறணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்த கருத்துக்களை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய அனுமதியோட வரக்கூடியவங்களுடைய கருத்துக்களை நாம ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வழிவகை இருக்குது. அதே போல 22வது சட்டத்துல சாமி சொல்றது என்னன்னா, இந்த சித்த விதை பெற்றவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கோ ஒரு ஸ்டேட்டுக்கோ தலைவர்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். சித்த விதை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே அதுல வந்து இவரை தலைவரை தேர்ந்தெடுத்துக்கலாம்,
இவர் மூலமாக நமக்கு வேண்டிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சமாஜத்துல இருந்து ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் லெட்டர் மூலமாகவும் கால்ஸ் மூலமாகவும் இங்க சொல்ல முடியாது. அவங்க அத்தனை பேத்தையும் தொடர்பு கொண்டு ஒரு விஷயத்த தெரிவிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால அவங்கனால முடிஞ்சது ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு 35 டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னா அந்த 35 தலைவர்களை அவங்களால கான்டாக்ட் பண்ணி ஒரு விஷயத்த தெரிவிச்சிட முடியும். அந்த 35 தலைவர்களும் சுமாரா இருக்கக்கூடிய 35 தலைவர்களும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளை அணுகி அவர் அதைய வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால சமாஜத்துல இருந்து அந்தந்த காலத்துல வெளிப்படுத்தக்கூடிய தகவல்களை அதை தெரியப்படுத்துறதுக்கு அங்க அந்தந்த மாவட்டங்களில் இருந்தோ இல்ல உங்களுடைய பகுதிகளில் இருந்தோ ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த தலைவரானது சித்த வித்தை பெற்றவர்கள் எல்லாராலையும் தகுந்த ஒத்துழைப்போடு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறதை சொல்றாரு. 23வது சட்டம் வந்து இந்த சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படின்னு சொல்லி முன்ன இருந்துச்சு. அது சாமி பல இடங்களிலும் போய் அதை திறந்து வச்சதெல்லாம் இருக்குது. அந்த ஆலயம் இப்பவும் நடந்துட்டு இருக்கிறதும் இருக்குது. ஒரு சில ஆலயங்கள் புதிதாக தொடங்கப்பட்டும் இருக்குது. அந்த ஆலயத்துல அங்க வந்து டெய்லியுமே வந்து அவங்க ஜபம் பண்ண வேண்டியதுக்காக வேண்டியதான் அந்த ஆலயங்கள் நிர்வாகம் செய்யறதுக்கான நோக்கம். டெய்லியுமே அங்க வந்து ஜபம் பண்ணணும். அப்போ ஒரு ஆலயம் இருக்குன்னா அது சரௌண்டிங்ல ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற வித்தியார்த்திகள் தொடர்ந்து வந்து பயன்படுறதுக்கான ஒரு வசதி இருக்குது. காலையில அதிகாலை ஜபம் அப்படின்னு தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அவங்க வந்து ஜபம் பண்ணிட்டு போகணும். கம்பல்சரியாக ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க கலந்துக்கிட்டு போகணும். அட்லீஸ்ட் ஏதாவது வெளியூர் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு தொழில் இருக்குது, இல்லை நைட்டு வேலையும் பகல் வேலையும் மாறி மாறி ஷிஃப்ட் நடக்கிற ஒரு வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தடை ஏற்படக்கூடிய அந்த தொழில்களில் நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாரத்தில் ஒரு முறையாவது அவங்களுக்கு கம்பல்சரி அது. அப்போது ஏதாவது ஒரு தடை இருக்கக்கூடிய தொழில்கள் இருக்க பலதரப்பட்ட தடைகளோட நாம் அந்த தடை ஏற்படுத்தக்கூடிய தொழில்களில் இருந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது வரணுங்கிறது கம்பல்சரி. அந்த தடை இல்லாதவங்க அவங்க டெய்லியுமே வரணுங்கிறது கம்பல்சரி. ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பிரச்சனையில் உடம்பு சரி பண்ணிட்டு வந்துக்கலாம். மற்றபடி யாருமே எந்த ஒரு விடுப்பும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கே சாமி வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த ஆலயத்தில் உறுப்பினராக அங்கத்தினராக இருக்க முடியும். ரெண்டாவது, இந்த சித்த வித்தியை அபியாச ஆலயத்துக்குள்ள அங்கத்தினராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 30 நடவடிக்கை கிரமங்களையும் அனுசரித்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அது சித்த வித்தியார்த்திகளுக்கான ஒரு அபியாச ஆலயம். அந்த மாதிரி யாராவது ஒரு வேளை உறுப்பினர்களாக சேர்ந்துக்கிட்டு அவங்க வரலை அப்படின்னு சொன்னால் அவங்கள அந்த அபியாச ஆலயத்தினுடைய அந்த உறுப்பினர்ல இருந்து அவரை நீக்கிடணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபியாச ஆலயத்தினுடைய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை அவர் வந்து கவனிக்காம அதை பற்றி விவரங்களை அவர் புரிஞ்சுக்காம ஒரு ஈஸ்வர சேவை மேலே அதிகமான ஒரு பக்தி இல்லாமல் அவருடைய சொந்த காரியங்கள்ல அவர் மனதை செலுத்துறது மூலமா இந்த அபியாச ஆலயத்தில் இருக்கிற பலதரப்பட்ட உங்களுடைய மனசையும் கெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒருமித்து ஒரு விஷயத்துல போகும்போது நாமளும் அந்த ஒரு விஷயத்துல போகணும். நாம ஒரு பிரச்சனையில போய் அங்க நாம வேற ஒரு வழியில போய் நின்னோம் அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து வேற யாராவது மாறி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நமக்கு இயல்பாகவே அங்க ஜபம் பண்ணாம வெளி உலகத்தோட தொடர்புல இருந்து இந்த பந்தங்களோடு இருக்கிறது தான் நம்ம மனசு பழக்கப்பட்டது. அந்த பற்றுல இருந்து அந்த மனசை விடுவிக்கிறதுக்கு இங்க எல்லாருமே படாத பாடுபட்டு அதைய சரி பண்ணிட்டு இருக்கிற சமயம். அதனால இது கெட்டு போறதுன்னா சுலபமா கெட்டு போயிடும். அதை சரி பண்றதுதான் இங்க ரொம்ப கஷ்டம். அதனால ஒருத்தர் நல்லா வந்துட்டு இருக்கிற ஒருத்தரை கெடுக்கிறதுக்கு ஒரு வாரத்தை போதும் அவர் கெட்டு போயிடுவார். ஆனா அவருக்கு 100 முறை சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வருவார். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு கெடக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு ஆள் அங்க இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அங்க வரக்கூடிய அத்தனை பேருடைய அந்த நோக்கத்தையும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிக அளவுல இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இயல்பு இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய பழக்க வழக்கம் வெளியில இருக்கக்கூடிய பற்றுகளை பற்றி பிடிக்கிறத மட்டுமே பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம்.
அதனால இயல்பாகவே அதை நாம் இறுக்கி பிடிக்கலன்னு சொன்னா இயல்பாகவே அந்த பற்றை நோக்கி தான் மனசு போகும். அதனால வெளியில அதை இழுத்து விடுறது ரொம்ப ஈஸி. அந்த ஈஸியாக இழுத்து விடக்கூடியவங்களை நாம சேர்த்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்கள தனித்து வைக்கணும், அந்த ஆலயத்திலிருந்து அவங்கள பிரித்து விடணும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. ஒருவேளை அந்த ஆலயத்துல சேர்றதுக்கு ஏதாவது நுழைவு கட்டணமோ சந்தாவோ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எதையும் வசூல் பண்ணவும் கூடாது. ஆனா அங்க எப்படியும் ஒரு ஆலயம் நடக்கும்போது அங்க நிர்வாக செலவுன்னு ஒன்று ஆகத்தான் செய்யும். ஒரு ரெண்ட்டுக்காக எடுத்தாலோ இல்லை கரண்ட் பில் கட்டுறோம், அதுக்கு உணவு பரிமாறுறோம், மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது ஒரு செலவாகும். அதனால அந்த செலவுங்கிறது வராம எந்த ஒரு நிர்வாகம் இருக்கிறது இல்லை. அந்த செலவுகளை கணக்குக்கு வச்சு அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு சந்தா கட்டணங்கள், நுழைவு கட்டணம், உறுப்பினர் கட்டணம்னு சொல்லி எதையும் நாம வசூல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கட்டாயமாக வசூல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். அதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தபடி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் அந்த காணிக்கையாக அதை வசூல் பண்ணி, டொனேஷனாக அதை வசூல் பண்ணி, அதை கணக்கில் வச்சுக்கிட்டு தேவையான அந்த செலவு வரும்போது அதுலேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம செய்யலாம். ஏன்னா இந்த அபியாச ஆலயம் ஸ்தாபித்ததுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இங்க சாமி வந்து தெளிவுபடுத்தியிருப்பாரு. எல்லாருடைய இயல்பான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் இது. கெட்ட நடவடிக்கை, கெட்ட வாக்கு, கெட்ட சவகாசம், இதுதான் இயல்பாக இப்போ பழக்கப்படுத்தி நாம வச்சிருக்கிறோம். அதைய மாற்றி அமைக்கிற முயற்சியில தான் நாம் இருக்கிறோம். அதனால நல்ல நடவடிக்கை, நல்ல வாக்கு, நல்ல சவகாசம் அப்படிங்கிறத நாம கொண்டு வந்து இந்த ஜீவனுக்கு மேல்கதி வருவிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அப்படி அந்த ஜீவனுக்கான மேல்கதி வருவதற்கு நாமளே மாற்றி அமைச்சு அங்க நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள விசேஷ ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஏன் இதுக்கு தனித்துவமான ஒரு பேர் தேவைப்படுது அப்படின்னா, வெறும் ஞானி அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாத்தையும் திறந்துட்டு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுக்குள்ளார போயிட்டு அவங்க இந்த உலக வாழ்க்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை நம்மளால பார்க்க முடியும். அவங்க இந்த இல்லறத்தை திறந்துட்டு போறவங்க இருப்பாங்க, பற்றுக்கள் இந்த ஆசா பாசங்களை திறந்துட்டு வெளியில போறவங்க இருக்காங்க, உலகத்தோட சம்பந்தப்படாம தன்னை தனித்து வச்சிருந்து அந்த தவங்கள் செய்யக்கூடிய முனிவர்களையும் ரிஷிமார்களையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம், சித்தர்களையும் கவனிக்கிறோம். ஆனா நம்மளுடைய நிலைமை எப்படியா இருக்குது அப்படின்னா, உலகத்தாரோடு இணைந்து வாழ்ந்து உலகத்தார் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செஞ்சு உலகத்துல இருக்கக்கூடிய சம்பாதனைகள் எல்லாம் செஞ்சு இங்க இருக்கக்கூடிய ஆசா பாசங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு, ஆனா அதை வச்சுதான் சாமி இங்க சொல்றாரு இது விசேஷ ஞானிகள். ஏன் அப்படின்னா, உலகம் சார்ந்த விஷயங்களையும் அவர் வந்து எந்த வகையிலையும் அவர் விளக்கிக்கல. உலகத்துல மற்றவங்க எல்லாம் என்ன விஷயங்களை அனுபவிக்கிறாங்களோ அது எல்லாமே அனுபவிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, தன்னுடைய ஆசாபாசங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிறாரு. அதே சமயம் ஞானத்துக்கான வழியிலையும் அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அதனால இவங்களை விசேஷ ஞானிகள், இந்த மாதிரி பயணிக்கிறவங்கள விசேஷ ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சாமி கிட்டேயே ஒரு முறை வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஞானிகள்ல நீங்க விசேஷமாக யார சொல்லுவீங்க, யார கவனிக்கிறீங்க, இவர் வந்து விசேஷமா தனித்துவமா இருக்கிறாரோ நீங்க யார சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தை தான் அவர் சொன்னாராமா. ஆசிரமங்கள்ல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் அவரை சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து 12 மனைவிமார்கள், அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணி அது கோத்திரங்களுக்கு ஒன்றாக அவர் கல்யாணம் பண்ணி அந்த இஸ்லாம் சார்ந்த அந்த விஷயங்களை அவர் வந்து வெளியில கொண்டு வரணும். அதுக்கு ஒவ்வொரு கோத்திரங்களையும் ஒவ்வொரு பெண்ணை மணந்து அதன் மூலமாக ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணாரு. அவருடைய 2ஆம் திருமணமே கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலதான் அவர் பண்றாரு. அந்த அத்தனை வாழ்வியல் விஷயங்கள்லையும் அவர் வழி தவறாம, அவருடைய சம்பாத்தியம் சார்ந்த விஷயத்திலையும் வழி தவறாம, ஒரு இயல்பான மனிதன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையையும் வாழ்ந்துகிட்டே அவர் ஞான நிலையில எந்த அளவிலும் அவர் இடறி போகாம அவர் சுகமாகவே நல்ல ஒரு நிலைய ஒரு அடைஞ்சா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொன்னதா ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்ப நாமளும் விசேஷ ஞானியாக வருவதற்காக வேண்டி
நம்மளுடைய நடவடிக்கைகளை நல்ல நடவடிக்கையாக, நம்முடைய வாக்குகளை நல்ல வாக்காக, நம்மளுடைய அந்த சகவாசத்தை நல்ல சகவாசமாக மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யறது தான் ஒரு சித்த வித்தியார்த்தியினுடைய நோக்கமே. அதுக்கு தான் அவர் அந்த அபியாச ஆலயத்தில் உறுப்பினராக வந்து கலந்துக்கிறார். ஆனா அதுக்கு வந்து உறுப்பினராக சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பலதரப்பட்ட காரணங்களை சொல்லி அங்க வராம ஆப்சென்ட் ஆகிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு ஈஸ்வர சேவை செய்யறதை விட வேற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்குது. இதை விட ரொம்ப பெரிய விஷயத்த அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு இதை விட முக்கியமான விஷயம் வேற ஒன்று இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அவர் அதுல இருந்து நீக்கி விடுறது தான் நல்லது. ஏன்னா அவருக்கு ஈஸ்வர பக்தி இல்லை. பக்தி இருந்திருந்தா அவரு ஈஸ்வரன் தான் முக்கியம்னு சொல்லி வந்திருப்பாரு. பக்தி இல்லாதனால வேற ஏதோ ஒன்று முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்டவர்கள் வந்து சண்டாளர்கள். அவங்கள வந்து சித்த வித்யா அபியாசாலயத்திலிருந்து சேர்க்காமல் அவங்கள நீக்கிருங்க. அவர் உறுப்பினர்ல இருந்து நீக்கிருங்க. அவர் வீட்டில் சௌரியப்படும் போது அவர் ஜபம் பண்ணிட்டு அவர் இருக்கட்டும். நிலையங்களுக்கு எப்போ வாய்ப்பு வருதோ வேற நிலையங்களுக்கு அவர் போய்க்கலாம். ஆனால் அபியாச ஆலயத்தில் உறுப்பினராக சேரக்கூடாது. ஏன்னா அபியாச ஆலயத்தினுடைய நோக்கம் அங்கே தினமும் ஜபம் பண்ண வேண்டிய ஒரு ஒரு நிலைமையை அங்கே உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சாமி வந்து சொல்கிறாரு. இதை 18 B-ல-இருந்து 23 வரைக்கும் இருந்த ஒரு சட்டங்களை எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வகையில் நம்மளோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது. நாளைக்கு 24வது சட்டம் சவரம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து கவனிப்போம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். ஐயா ஜெகதீசன் ஐயா. நமஸ்காரம் ஐயா ஆத்து நமஸ்காரங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்கய்யா, இப்போ கேட்கலாங்களா? சொல்லுங்க. ஓகேங்கய்யா. இப்போ சிவனுக்கு வந்து நீலகண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குங்கய்யா. பார்வதி தேவி வந்து அந்த விஷத்தை அவங்க அமிர்தம் கடையும் போது வந்த விஷத்தை வந்து அவங்க தாங்கி பிடிச்சிட்டாங்க கண்டத்துல. அதனால நீலகண்டன் ஒரு பேர் இருக்குதுன்னு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அங்கேயே நாம பொட்டும் வைக்கிறோம். நம்ம ஏற்கனவே பூர்வ மத்தியத்துல இறைவனுடைய இருப்பிடம்னு சொல்லி பொட்டு வைக்கிறோம். இது நீலகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷம் இருக்கக்கூடிய பாகத்தையும் நம்ம தொட்டு பொட்டு வைக்கிறோம். ஸோ இந்த பொட்டு வைக்கிற சம்பிரதாயம் எதுக்காக அங்க கண்டத்துல கொடுக்கப்பட்டது? நீலகண்டன் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த கண்டத்தை இங்க குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க? இதுதாங்க என்னோட கேள்வி. சரி, இது வந்து ஒரு பொதுவான நிலையில தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. ஏன்னா சாமி பர்டிகுலரா குறிப்பிடல. அதனால சாமி இது சம்பந்தமா நிறைய பேசின மாதிரியும் இல்லை. அதாவது என்னை பொறுத்தவரை அது கேள்விப்படலை. அதனால பர்டிகுலரா தனிப்பட்ட முறையில் நான் சில ஆராய்ச்சிகள்ல செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் கொஞ்சம் சுதந்திரமா தான் பேசுறேன். சொல்லுங்க. சரி, அதாவது திருமூலர் வந்து சொல்றாரு, கண்டம் கருத்த கருத்து அறிவார் இல்லைங்கிறார். இந்த கண்டம் கருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மிடரில் வந்து அந்த கருப்பா இருக்கிற தன்மை, அதாவது நீலம் கருப்பு இந்த போன்ற தன்மையை தான் சொல்றது. அந்த கண்டம் கருப்புங்கிறதுக்கு இன்னொரு மறைமுகமான ஒரு பொருள் இருக்கு. அதாவது அறியாமைங்கிறது தான் இருட்டுங்கிற தன்மை இருக்க மாதிரி கருப்புங்கிற சொல்லும்போது அதுவும் ஒரு முழுமைதான். ஆனா அது தடுக்கிற முழுமையாவும் அது சொல்லப்படுது. நெகட்டிவ் எனர்ஜியாவும் காட்டப்படுது. எனர்ஜி தான், நெகட்டிவ் எனர்ஜி அப்படி காட்டப்படுது. அது வெளிச்சம் அப்படிங்கும்போது அதுக்கு நேர் எதிரானது இருள். அந்த இருளோட நிறத்தை கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அப்போ அங்க மட்டும் எதனால அப்படின்னு சொன்னா, நமக்கு கண்டத்துக்கு மேல் தான் யோகம். யோகம்னா சேர்க்கை அல்லது இணைவு. கண்டத்துக்கு கீழே எங்கேயுமே இணைவு அல்லது சேர்க்கை இல்லை. யோகம்னாலே சேர்க்கை அல்லது இணைவுன்னு அர்த்தம். சாமியும் அப்படிதான் சொல்றாரு. நம்முடைய எல்லா விதமான சக்தி ஆற்றல்களையும் இந்த நவத்வாரங்கள் வழியாக வேற எங்கேயும் போக விடாம புருவமத்தில் கொண்டு போய் உள்ள இருக்கிற அந்த சக்திகளோடு சேர்த்து ஐம்புலன் வழியா போகக்கூடிய அந்த ஆற்றலை எங்கேயும் போக விடாம பிராணாபானங்கிறத பிரிவை ஏற்படுத்தாமல் அது ஏகமாக்கி அங்க இருக்கிற சக்தியோடு உள்ளில் உள்ள சக்தியோடு கூடி புருவமத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் சாமியோட அடிப்படை காரணமா இருக்குது. அப்படி அங்க சேர்க்கும் போது அங்கிருந்து எங்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் இயல்பா சப்ளை ஆயிக்கும்.
இப்போ அங்க ஏற்கனவே சுக்கிலம் இருக்குதா இல்லையா அப்படின்னா சிவலிங்கத்தின் முரட்டில் மூலத்தில் புருவ மத்தியில இருக்குதுன்னு தான் சாமி சொல்றாரு. அப்ப இருக்கிறது ஏற்கனவே அங்கதானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் அந்த இடத்த ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லையே. அது பாட்டுல பேசாம இருக்கலாமே அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்ம சாப்பிடுற ஆகாரம் மூலியமா நமக்கு சுக்கிலம் அங்க உற்பத்தி ஆகிறது உண்மைதான். அந்த இடத்துல தான் அந்த சுக்கிலம் அதிகமாக சேருகிறது. அதாவது சிவன் சொத்துன்னு அதை சொல்லுவாங்க. நம்மிடத்திலே அமூல்ய தனம் உண்டு அப்படின்னு. சாமி இன்னொரு வகையில என்ன சொல்றாருன்னா, சாக்குல ஏற்கனவே நெல் இருக்குது. நம்ம மறுபடியும் வெளியில இருந்து கொஞ்சம் நெல்லை வாங்கி போட்டு அதுல சேர்த்து அது செலுத்தணும்னா சாக்கு கிழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஆனா மூக்கினாலையும் வாயினாலையும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதற்கு வழி உண்டா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்த போது கிடைத்ததுதான் சித்த வித்தைங்கிறாரு. அப்புறம் அது மேலும் கீழும் ஊதணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அதான் விபாசனா யோகம் சொன்னேன். பேச்சை நிறுத்தி மூச்சை கவனின்னு சித்திரம் தடிகளாரு அங்க அந்த பனைக்குளத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில வருதுன்னா, இந்த தொண்டையில இந்த டான்சில் ஆபரேஷன் சில பேர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சித்தவதியாத்தி பல பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த சிறுநாக்கு தொங்கிட்டு இருந்தது. ஏன்னா நேரடியா நான் வேலூர்ல சிலர் பேசிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டு பக்கத்துல போயிட்டு, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் அந்த துண்டை உங்களுக்கு கட் பண்ணியே காட்டுறேன். அந்த சிறுநாக்கு தொங்குறதுல எந்த ஓட்டையும் கிடையாது. அந்த சிறுநாக்குல எதுவுமே கிடையாது. நீங்க தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து, அப்புறம் அந்த குருத்து வார்த்தை சொல்லி காமிச்சேன். அந்த மாதிரி அது கொஞ்சம் வீங்கிக்கும். இப்ப அந்த உணவை அழுத்தி கொடுக்கறதுக்கு சாமி என்ன சொல்றாருன்னா, நம்ம சாப்பிடுற உணவு அப்படி முழுங்கிறது அப்படின்னு அமுக்கி கொடுக்கும் போதுதான் அதுல திருப்தி அல்லது சுவை நிறைவு உண்டாகுதுன்னு சொல்றாரு. அது அந்த இடத்துல தான் பர்டிகுலர் ஆகுது. அது எதனால அங்கன்னா, அங்கதான் அமிர்த காற்று சுழலுது. அதாவது கண்டத்துலதான் அமிர்த காற்று சுழலுது. எப்படின்னு கேட்டா, மேல சுக்கிலத்துல இருக்கிற அந்த சக்தியாகப்பட்டது கீழே இறங்கிய அந்த சத்து அமிர்தமாக ஆவி ரூபமாக கீழே இறங்குது. அப்ப வெளியில இந்த மூக்குல இருந்து வரக்கூடிய இந்த காற்று உள்ள நுழைஞ்சு அதுல இறங்குது. அந்த காற்றோட சேர்த்து கண்டத்தின் வழியாக நுரையீரலுக்கு கொண்டு செல்லப்படுது. அந்த கண்டத்துல சுத்தி செய்யப்படுகிறது. விசுத்தி விசேஷ சுத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது நமக்கு ஏதாவது நோய் எதிர்ப்பு செய்தியை காட்டுறதுக்கு அந்த த்ரோட்டு தான் வீங்கும். அதாவது அந்த கழுத்து பகுதி தான் வீங்கும். அதே மாதிரி அந்த சிறுநாக்கு பக்கத்துல வீக்கம் வரும். அந்த இடத்துல தான் கொஞ்சம் கரகரப்பு உண்டாகும். அதாவது சளி பிடிக்கிறதா இருந்தாலோ, என்ன ஏற்பட்டாலோ, அந்த தொண்டை கட்டிட்டு பேசுற மாதிரி இது எல்லாமே சளி. அதே மாதிரி இனி கூல்ட்ரிங்க்ஸோ ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் அதுல தான் இருக்கும். இப்போ தொண்டை வரைக்கும் இனிக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அங்கேயும் சுவை உணரும் பாகம், அதாவது சென்ஸ் அக்யூரேட்டா துல்லியமா நாக்கு மாதிரியே அங்கேயும் இருக்குது, தொண்டையிலும் இருக்குது. உதாரணத்துக்கு ஆடாதொடை நான் சாப்பிடும்போது, ஆடாதொடை கற்ப மொழியில கிடையாது, இருந்தாலும் ஆடாதொடைக்கு பாடாத நாவும் பாடும் 4448 வியாதிகளும் கண்டிக்கும்னு அகத்தியர் சொல்றாரு. அந்த அடிப்படையில ஆடாதொடையும் ஒரு மூலிகையாக நான் அப்பப்போ சாப்பிட்ருக்கிறேன். அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு பக்குவமா. அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பிட்ருப்போம். ஒரு இலை தான் சாப்பிட்ருப்போம். நல்ல பெரிய இலை, நீளைய மா இலை மாரி இருக்கும். சாயங்காலம் அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிட்ருப்போம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கு அந்த கசப்பு தொண்டையில அப்பவும் தெரியும். 7 மணி சாயந்தரம் ஆகும்போது கூட அதுலேருந்து ஒரு யாப்பம் வந்ததுன்னா, அந்த கசப்போட சேர்ந்து வரும். அப்ப அவ்வளவு கசப்பையும் அந்த தொண்டையில வச்சிருக்குது. நாக்குக்கு தெரியல பாருங்க. தொண்டையில தான் இருக்குது. அப்ப தொண்டை அந்த கட்டுப்படுத்தக்கூடிய இடமா இருக்கு. அதே மாதிரி சிரியா நங்கைன்னு ஒரு இலை இருக்கு. மிளகா நங்கை, சிரியா நங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த இலையை சாப்பிடும்போதும், வேப்பிலையை சாப்பிடும்போதும் அதே மாதிரி தான். அந்த கசப்ப தக்க வச்சிருக்குது. இதே மாரி நீங்க உப்பு, புளி, காரம் இல்லாம சாப்பிட்டீங்கன்னா, அந்த தொண்டையில அப்படி இறங்கும். அப்படி இறங்குன்னா, அந்த உமிழ்நீர் உங்களுக்கு தொண்டையில இனிக்கும். இது இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, நல்ல சுவையான இனிப்பு, ஒரிஜினல் தேன் மாரி இருக்கக்கூடிய சுவையான பதார்த்தம் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சு, இயற்கையான சுவையா இருக்கணும். அது நல்ல பழமோ, எதுனாலும் சரி. அது பண்ணா அந்த நாக்கு, அந்த சிறுநாக்கு கூட அதுல அப்படியே தடவும், நகரும். நகர்ந்து அந்த சுவைய ருசிக்கும் இந்த தொண்டையில. அப்ப அந்த சென்ஸ் அவ்வளவு துல்லியமா இருக்குன்னு சொல்ல வரேன் அந்த இடம். ஏன்னா, அங்க நோய் கிருமியோ வேற எது வந்தாலும்,
அதே ஷார்ப்னஸ்ல அது பிடிச்சிக்குது, பிடிச்சி அதை கட்டுப்படுத்துது. அப்போ நம்ம மேலிருந்து ஆவியா வந்த அந்த சாதாரண காற்றை வாகனமாக பயன்படுத்தி கொண்டு அது அதுல வருது. இப்ப நீங்க வெயில் நேரத்துலலாம் பார்க்கலாம், நிறைய சுவாசிப்பீங்க, வெப்ப காற்றா மூக்குல அனல் காத்தா வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி வராது, சோர்வு தான் வரும். இவ்வளவு சுவாசிக்கிறோம், காற்று இருக்கத்தான் செய்யுது, காற்று அடிக்கத்தான் செய்யுது, அனல் காத்து அடிக்கத்தான் செய்யுது. ஆனா நம்ம சுவாசிக்கிறோம். ஆனா ஒரு நிறைவு இல்லை, என்னமோ குறையா இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த குளிர்ந்த காற்றுல அந்த அமிர்தம் பயணிக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். வெப்ப காற்றுல அந்த அமிர்தம் இறங்கி பயணிக்கிறது சிரமமா இருக்கும். அதனாலதான் நமக்கு அதுல திருப்தி வர்றதில்லை. அப்போ அந்த காற்றாகப்பட்டது அந்த தன்மையை வந்து நமக்கு அந்த கண்டத்துல சுத்தி பண்ணி மொத்தம் 12 அங்குலம் வந்ததுல அதை சுத்தம் பண்ணி நுரையீரலுக்கு நேரா கொண்டு போய் 4 அங்குலம் பிளட்ல பிராணனா கலந்து அதுல வென்ட்ரிக்கல் ஆர்டிகல்னு இருக்கு. அதுல சுத்த ரத்தம் போகக்கூடிய இடம், அசுத்த ரத்தம் போகக்கூடிய இடம்னு இருக்குது. அதுல எல்லாம் சுத்தி பண்ணப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அந்த நல்ல சுத்தமான காற்றும், அதே போக இந்த அமிர்த காற்று ரெண்டுமே சேர்ந்து எப்படி பிளட்ல விஷநீரும் இருக்குது, அமிர்தமும் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த 2 காத்தும் ஒன்னாத்தான் பயணப்பட்டு அதே கண்டத்து வழியா வரும். அந்த அதாவது சுத்தி முதல்ல கீழே போகும்போதே பண்ணிட்டு தான் போயிருக்குது. அப்ப மேல வரும்போது அது ஃப்ரீயா வந்துடும். அப்படி ஃப்ரீயா வர்றதைத்தான் சாமி நம்மளுக்கு மேல ஏத்த சொல்றாரு. அப்படி ஃப்ரீயா வரும்போது மேல ஏத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த மூக்கு துவாரம் இருக்குது இல்லையா, அது வழியா வெப்ப காற்று வெளியேறிடும். அமிர்த காற்று நீங்க தள்ளும் போது, வேகமா தள்ளும் போது வெப்ப காற்று மூக்கு வழியா வெளியேறிடும். அமிர்த காற்றானது சுழுமுனைக்குள்ள பாயும். அங்க அந்த பாதை மயிர்கால் பாதை, அதாவது அந்த வாசல் வந்து சிற்றம்பல வாசல்னு சொல்லுவாங்க. அந்த சிற்றம்பல வாசல் அப்படிங்கிற இடத்துல, அதாவது ஏழை வாசல் யாரும் அறியார்கள் ஒரு வாசல் அப்படிம்பாங்க, சுழுமுனைம்பாங்க. இப்படி பல்வேறு காரணம் அந்த மயிர்கால் தோறும் மாயின்ற வாயுவின்னு சொல்ற மாதிரி அந்த அதுவும் மயிர்கால் பாதை தான் அதுவும். அப்போ அது மயிர்ப்பாலம் நெருப்பாறு கடந்துன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்போ தேவையான அளவுக்கு வெப்பம் இருக்கும்போது தான் அந்த இடம் விரிஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா ஒரு உறிஞ்சுதல் தன்மையில இருந்து தான் அந்த இடம் வந்து அந்த ஆற்றலை உறிஞ்சிக்குது. அப்போ அதனாலதான் சாமி அந்த இடத்த தட்டி திறக்க வேண்டும்ங்கிறாரு. ஏசுனாரும் தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற ஒரு வார்த்தையை அங்க போடுறாரு. ஜீவனுக்கு போகிற பாதை இடுக்கலும் நெருக்கலும் ஆயிருக்கிறதுன்னு அந்த அர்த்தத்திலையும் சொல்றாரு. அதனால அந்த நுட்பத்துல நம்ம தெரிஞ்சு தேவையான அளவுக்கு வெப்பம் உடம்புல இருக்கும்போது மட்டும்தான் அந்த பாதையை வந்து நம்ம தட்டி திறக்க முடியும். அதுக்குதான் விண்ணதிர மண்ணதிர வாசியை ஏற்றுவாயின்னு சிவவாக்கியரும் பாடுறாரு. அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது விண் மண் அப்படிங்கிறது மண்ணுன்னு சொல்லக்கூடியது இந்த கண்டத்துல கீழே இருக்கக்கூடிய உடம்பு. அப்புறம் விண்ணுன்னு சொல்லக்கூடியது சிரசாகிய ஆகாயம். அதனால விண் அதிர மண் அதிரன்னா வைப்ரேஷன் உண்டாகும் பாடியில, நல்லா நம்ம பயிற்சி பண்ணும்போது. அப்படி வந்து அந்த சுத்தி பண்ணப்பட்ட மீதி 8 அங்குலம் 4 அங்குலம் உள்ள ரத்தத்துல கலந்துருச்சு இல்லையா, அது முதுகு தண்டு வழியா போய் பிடரி மார்க்கமாக மேலே ஏறும். காகபுஜன்றதுதான் பிடரி மார்க்கம் பாறை அப்படிம்பாரு. அப்ப அந்த 4 அங்குலம் சுத்தி பண்ணப்பட்டது எல்லா பக்கமும் என்ன சத்தை கொடுக்கணுமோ, எப்படி கரண்ட் தன்னோட வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் சர்க்கியூட்ல போய் சேர்ந்துக்குதோ, அதே மாதிரி 4 அங்குலம் மறுபடியும் வந்து பிடரி மார்க்கமாக வந்து உள்ள வந்து சேர்ந்து இருந்துக்கும். இந்த 8 அங்குலம் மீண்டும் இதே வழியா வந்து அப்படி மேல போகாம மூக்கு வழியாகவோ ஐம்புலன் நம்ம ஆற்றலை செலவு பண்ணிட்டாலோ தான் நம்மளுக்கு அந்த உயிர்த்தன்மையாகிய 8 அங்குலம் நஷ்டமாகிறது. இப்படி நஷ்டமாயி நஷ்டமாயி 4ஆம் வட்டத்துல ஜீவன் நசித்து போகிறது. அதாவது ஊற்று நீரை போல ஊறி நசித்து போய் விடுகிறது. இதுதான் சாமி நம்மளுக்கு சொல்றாரு. அப்படி தகிநிதி தேகா அப்படின்னு சொல்றாரு. அப்படி போக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த 8 அங்குலம் மீண்டும் அதே இடத்துல போய் சேரணும்னா, கொஞ்சம் கூட வீணாக இருக்குன்னா அந்த பாதை ஜீவனுடைய உள்மார்க்கம் நன்றாக இருக்க வேண்டியது. எங்கிருந்து சிறுநீரை உற்பத்தி தானம் தொட்டு தலைக்கு உள்ளில் புருவமத்தி தொட்டு தலைக்கு உள்ளில் ஆகாயம் வரைக்கும் அப்படிங்கிற அதுக்கு போகிற பாதை குதத்வாரம், குதத்வாரத்தோட உச்ச பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல அந்த மயிர்ப்பாலத்தின் வழியாக ஏழை வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாரும் அறியார்கள் ஒரு வாசல் அப்படின்னு அந்த மயிர்ப்பாலத்தின் வழியாக போறதுக்கு நெருப்பாறு மாதிரி நம்ம கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் வெப்பத்தை தாங்கக்கூடிய நிலையில இருக்கணும். அதனாலதான் நம்ம வாசி வாசி சிவவாசின்னு சொன்னாலே சிவத்தையும் வெப்பத்தையும் நெருப்பையும் ஜீவகாந்த ஆற்றலையும்
மின்சாரத்தையும் நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அது எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அதனால அனலேந்தி ஆடும் பெருமாள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த நெருப்பு அப்படிங்கிற தத்துவம் வந்து ஞான அக்னியையும் குறிக்குது. அதனால அக்னி சுத்திகரிக்கக்கூடியது. அந்த அடிப்படையில நெருப்பு இருக்கிற இடம் ஹிருதயஸ்தானம். அங்க பிரகாசமும் இருக்கும், வெப்பமும் இருக்கும்னு சாமியும் சொல்றாரு. அதனாலதான் நெருப்பாறு மயிர்ப்பாலம் கடந்துன்னு அந்த பாதையில போகும்போது அந்த சுழுமுனை திறக்கும் போது இந்த கொஞ்சம் அதீதமான வெப்பம் உடலுக்கு கொஞ்சம் வரத்தான் செய்யும். அதை கொஞ்சம் அனுசரிக்கணும். அதுக்கப்புறம் அதாவது அக்னி மண்டலம் தாண்டி சூரிய மண்டலம் தாண்டி சந்திர மண்டலத்துல போகும்போது தான் அதுல சாந்தி நிலவுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து சேர்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த யோகி என்னதான் அவருக்கு அந்த உஷ்ணம் இருந்தாலும் அந்த இயற்கையிலேயே அவரோட உடல்ல அந்த அமைதியான குளிர்ச்சி இருக்கும். அப்ப குளிர்ச்சி பொருந்திய சந்திரன் அவர் மேல சிரசிலே வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றது அந்த அடிப்படையில தான் சொல்றாங்க. அத நாவுக்கரசரோட பாடல்ல சொல்லும்போது கூட மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் திருவடியில நம்ம அந்த சுழுமுனையை தாண்டி போய் நிலைமை சேர்ந்துட்டோம்னா அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு புற உதாரணம் சொல்லி நமக்கு நாவுக்கரசர் வந்து அதை சொல்றாரு. அதனால திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த சங்குல சிவபெருமானம் வந்து அந்த பிரதோஷ காலம், அந்த காலகட்டத்தில் சந்தியா காலம்னு அதை சொல்லலாம். அப்படி அந்த காலத்துல அடுத்தது வந்து அந்த சதுர்த்தசி திதி வரும். சதுர்த்தசி திதி அப்போ அம்மாவுக்கு ஐயாவுக்கு வாசி ஓடுதான்னு காலையில சித்தர்கள் முனிவர்கள்லாம் கேட்குறாங்க. அப்புறம் சக்தியோட பராமரிப்புல சிவபெருமானம் இருக்கும்போது இல்ல இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல சாந்தி இருக்குன்னு அந்த கண்டத்துலக்கு கீழே அந்த இறங்க விடாம சக்தி அந்த இடத்துல தடுத்து பிடித்ததாகவும் அதனாலதான் அந்த இடம் வந்து அவருக்கு கீழே உடம்பு முழுவதும் பரவாமல் தடுக்கப்பட்டு ஹார்ட் எல்லா மற்ற உறுப்புகள்லாம் பாதுகாக்கப்பட்டதாகவும் அந்த கண்டத்திலேயே அது நின்று விட்டதாகவும் மேலும் கீழும் விஷம் போகாமல் தடுக்கப்பட்டதாகவும் அதை சொல்றாங்க. அப்பதான் அம்மா வாசி அப்படிங்கிற வார்த்தை கூட அதுலதான் வந்துருச்சு. அம்மா வாசி ஓடுதா ஐயாவுக்கு அப்படின்னு கேட்கும்போது அத அம்மா வாசி அந்த மகாவாசி அப்படிங்கிற பொருளையும் அப்படி சொல்றாங்க. மா அம்சம் மாமிசம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வாசியத்தான் சொல்லுவாங்க. அதனால இந்த சுத்தி பண்ணக்கூடிய இடமா அது இருந்ததுனால திருநீலகண்டம் அப்படின்னு, அதாவது திரு வைத்திருக்கிற புனிதத்திற்காக செய்யக்கூடிய சுத்தி செய்யக்கூடிய இடமாக அந்த இடத்தை கண்டம் விசுத்தி விசேஷ சுத்தி செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறதும் அந்த கண்டஸ்தானத்தை சொல்லுவாங்க. அதனால யோகமும் கண்டத்துக்கு மேலதான் இருக்கு அப்படிங்கிறதா எல்லா மகான்களும் ஒத்துக்கொண்ட உண்மை. அதாவது ஏறுநிலை புணர்ச்சி இறங்கு நிலை புணர்ச்சியில நமக்கு விந்து தாரணையில அது ஏறுநிலை புணர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு மேலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்த காற்று அந்த காற்றின் வழியாக இறங்கி மறுபடியும் சுத்தி செய்யப்பட்டு கார்பன் டை ஆக்சைடாக மேல போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். இதுல இன்னும் கூட நுட்பங்கள் உண்டு. நீங்க செய்யறது ஒண்ணுதான், அதாவது சுவாசத்தை எடுக்கிறீங்க அல்லது மேல செலுத்துறீங்க. அதுல வந்து உள்வாங்குதல் அதாவது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அந்த சாதாரண சுவாசத்திலையும் கூட நீங்க செய்யறது ஒண்ணு. அது வந்து 4 விஷயம் பண்ணும் ஒரே நேரத்துல. அதாவது மேல நல்ல காற்றையும் கொண்டு போகும், வெளியில வெப்ப காற்றையும் அனுப்பும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வயிறு மார்பும் பழைய பொசிஷன் மறுபடியும் அடைஞ்சுக்கும். அப்படி அடைஞ்சாதான் மறுபடியும் மேல தூக்கும் போது பொசிஷன் வரும். அதனால நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சுவாசம் மேல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நுரையீரலும் வயிறும் பழைய பொசிஷனுக்கு மறுபடியும் கீழே உட்காந்துக்கும். அப்புறம் மறுபடியும் நீங்க பண்ணும்போது மறுபடியும் அது மேல தூக்கப்படும். அப்போ ஒரு நேரத்துல அது 4 வேலை செய்யுது. நீங்க செய்யறது சிங்கிள் ஒர்க்கு, ஆனா அது 4 வேலை செய்யுது. அப்போ வந்து இந்த வேலையெல்லாம் ஜீவனுடைய அந்த நுட்பமான அறிவுத்திறத்துல நுண்மான் நுழைவுலமாக நடக்கிறது. இதை வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சு நுட்பமா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த உண்மை தெரியும். இதுக்கு புறத்திலையும் சில ஆதாரங்கள்லாம் இருக்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அங்க சங்கு வந்து குறிப்பிட்ட இடத்துல அவர் விஷம் அருந்திய சங்கு கூட ஒரு இடத்துல இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த சங்கு மேல வருது.
அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல அந்த சங்கு போய் ஐக்கியமாயிருது அப்படின்னு நார்த் இந்தியால அதை இன்னும் வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய புற அடையாளங்கள் எப்படியோ சித்தர்கள் மகான்களும் எப்படியோ இந்த நாம இந்த கதை புராணங்கள் மூலியமா உண்மையை தெரிஞ்சுக்கிற ஞானிகள் விசேஷ யோகிகள் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக அந்த அடையாளங்களை ஜனங்கள் அவங்க தங்களுடைய எவ்வளவு பெரிய கஷ்டம் படையெடுப்புக்கும் மத்தியிலே அதை காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது தெய்வ சங்கல்பம் தான் நினைக்கணும், இல்ல மகான்கள் சங்கல்பமா இருக்கணும். அந்த ரீதியில தான் அப்படி புறத்துலயும் எல்லாத்துக்கும் ஆதாரமா வச்சிருக்காங்க. மணி கர்ணிகாங்கிற ஒரு பகுதி காசியில இருக்குது. அந்த மாதிரி இடத்துல அது ஒரு சில கருத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இமயமலையில உச்சியில அந்த மிகப்பெரிய அந்த சூரியனோட ஒளி வெளிச்சம் பட்டு அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா உள்ள சுழுமுனையில கிடைக்கக்கூடிய அனுபவம் மாதிரி அங்க காட்சிய வந்து அது காட்டப்படுது. அப்ப வெளியிலையும் உள்ளேயும் எல்லா பக்கமும் எல்லா விஷயத்துக்கும் பரிபூர்ண ஆதாரத்தோட துல்லியமா மிக துல்லியமா காமிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரன்கிற அமைப்பு நமக்கு எது வேணுமோ என்ன வேணுமோ அவர் எல்லா வகையிலும் முன்னேற்பாடு செய்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தத்தை தான் பார்க்குறோம். அந்த அடிப்படையில அந்த காற்றுல இருக்கிற விஷத்தன்மையை நீக்கிக் கொள்வதற்கும் அமிர்தம் இருந்தால் அதில் விஷம் கலந்தே இருக்குன்னு சொல்றாங்க. அதை சுத்தி பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த கண்டத்துல அந்த பாயிண்ட் இருக்கிறது. அதுக்கான சுரபியும் அங்க இருக்குது. அதனால அதுதான் சுத்தி பண்ணுது. அந்த சுத்தி பண்றதுனாலதான் அது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி அந்த விஷம் வந்து அங்கேயே தங்கி அது சுத்தி பண்ணதுனால விசுத்தி ஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுல வேற ஏதாவது சொல்லுங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா, ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விளக்கங்கய்யா, ரொம்ப நன்றி. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்கய்யா. ஐயா ஜெகதீசன் ஐயா, சொல்லுங்க. இது போல ஒரு 9:30க்கு தினமும் நீங்க வந்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேங்கய்யா. எனக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அதை பலன் அடைவாங்க. சரி சரி. அது கேள்வி கேட்டா நான் கொஞ்சம் ஞாபகம் வந்து அப்படி சொல்லிடுவேன். எனக்கு ப்ரிப்பேரா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதா கொஞ்சம் இதா இருக்கும். சொன்னா அப்படியே போகுது. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா, சந்தோஷம். நமஸ்காரங்க. சரி. ஏன் நீங்க இமயமலைக்கு போயிருக்கீங்களா? ஐயா ஜெகதீசன் ஐயா, கேக்குதா? நீங்க சாரி, நான் ஏதாவது தப்பா கேட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் ரஜினிகாந்த் பத்தி எல்லாம் அவங்க ஏன்னா அவங்க அம்மா சத்தப்புறம் அவங்க தம்பிங்கெல்லாம் கன்னடால அப்படி இப்படி எல்லாம் எழுதுறாங்க. ஆனா அவரே ஒத்துக்கிறாரு, ஆமா நான் முதல்ல அவ்வளவு கெட்டவன் தான். இப்போ வந்து அந்த இதுக்கு போய் இமயமலைக்கு போய் ஏதோ ஒரு குரு இதுல வந்ததுனால எல்லாம் அடங்கி இப்ப நல்லவன் ஆயிட்டேன். அதனால சில பேர் வந்து அங்க ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றதா நீங்க போயிருக்கீங்களான்னு கேட்டேன், அவ்வளவுதான். இமயமலைக்கு போயிருக்கிறேன். கரெக்ட், தெரியுது. நீங்க பேசும்போதே இதுல நல்ல கருத்தா சொல்றீங்க. டெய்லி வாங்க. அந்த சாரதாம் யாத்திரைன்னு சொல்லுவாங்க, அதுல போயிருக்கிறேன். யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இதெல்லாம் போயிருக்கிறேன். நானும் போயிருக்கேன். இந்த பத்ரிநாத், கேதார்நாத் அதுக்கெல்லாம். ஏன்னா சில பேர் அவ சொல்றாளே அந்த இடம் எல்லாம் போனா அது சிவனோட அருள் இருந்தாதான் கிடைக்கும்ன்ற. சோ சில பேருக்கு சில இடம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த இதுவும் சிவானந்தருடைய நம்ம சித்தி வித்தையும் கிடைச்சிருக்கிறது இன்னும் சிறப்பு. கர்ணப்பிரியாக்கு, ருத்ரப்பிரியாக்கு, தேவப்பிரியாக்குன்னு எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியங்கள் சொல்றாங்க. ரிஷிகேஷ் அங்கே நான் கிட்டத்தட்ட 60 நாள் தங்கியிருந்தேன். ஓ, அப்புறம் இந்த சித்தர்களே சொல்றாருங்களையா ஏதோ, அது சரியா இவர் இதுல படிப்பா மறந்து போச்சு. இந்த அது சித்தர் தான் சொல்லியிருக்காரு. அது என்னது பூச நட்சத்திரத்துல கரெக்டா அந்த உச்சி வேலை 12 மணிக்கு வந்து அது ஏதோ ஒரு தேவஸ்தானம் சொல்றாங்க, மறந்து போயிட்டேன். சிவனோட அந்த இடத்துல வந்து யார் வந்து பக்தியோடு இது பண்ண அந்த 3 இடம் முங்கி குளிக்கும் போதே அந்த மூச்சு தடுமாறி தானா போன ஜென்மத்துல அவங்க நல்லது பண்ணியிருந்தா உடனே அந்த இது திறக்குதான். ஆனா நல்லவளுக்கு தான் அந்த மாதிரி சில இடத்துல சில அற்புதம் இருக்குது, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க.
நம்பிக்கைகள் இருக்கு. நான் வந்து அப்ப அந்த மரம் இருந்துச்சு. இப்ப இருக்கான்னு தெரியல. ஜோதிர்மட்ல வெளியில ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலிருந்து 2 இலைய பொறிச்சு சாப்பிட்டேன். இவ்வளோ காலம் இந்த மரம் இருக்குதே, இதுல ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கலான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால 2 இலைய பொறிச்சு சாப்பிட்டேன். ஆனா வாசி, நான் கற்ப சாதனைலாம் பண்ணும்போது எந்த பொசிஷன்ல ஓடுச்சோ, அந்த பொசிஷன்ல வாசி மாறி ஓடுச்சு. அப்ப நெனச்சேன், இந்த இலையிலயும் அவங்க அதுக்கு தான் அந்த மரத்த வச்சிருக்கிறாங்க. அந்த இலை ஆனா அதுக்கு தான் இருக்கு. அந்த அந்த புக்குலயே இந்த சித்த இதெல்லாம் நிறைய பழைய புக்குல எல்லாம் சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே. இந்த ஆமா. நீங்க கூட சொன்னீங்களே இந்த ஆடாதோட அது வந்து நான் எங்க அம்மாவுக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து கிரேப் வாட்டர் எல்லாம் எங்க வீட்டுல இருந்தது. அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் எடுக்கிறதுக்கு எடுத்துன்னு போவா. இப்ப கூட குழந்தைங்களுக்கு நம்ம அந்த செடியை கொண்டு வச்சுட்டா கத்தி மாரி நீட்டா இருக்கும். அதை வந்து எங்க பாட்டி எப்படி போடும், மண் பானையில வந்து வெளி அடுப்புல வச்சு நல்ல சுடு தண்ணியில ஒரு 5 கிளாஸ் வந்து 1 கிளாஸ் வரைக்கும் சுண்டுற வரைக்கும் வச்சுட்டு அதை ஆற வச்சுட்டு வெறும் வயிற்றுல குடுத்தாங்கன்னாக்கா நிஜமா அந்த சங்குல வச்சு ஊத்தி விடுவாங்க. எந்த டாக்டர்கிட்ட தூக்கின்னு போறதெல்லாம் அந்த கஃபம் எல்லாம் மோஷன் வழியாவும் போயிடும். பெரியவங்க குடிச்சாங்கன்னா வாய் வழியாவும் எடுத்து எவ்வளவு சீக்கிரம் அப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, குழந்தைங்களுக்கெல்லாம் இருமுது இந்த கிளைமேட்ல காத்துல கிளம்பி வருதுன்னா ஸ்கூல்லே லீவ் விடுறாங்க, என்ன பாடுபடுது. அதே மாதிரி அவங்க பாருங்க, ஒரு 5 பைசா செலவு இல்லாம எல்லாம் சுத்தி வளர்த்து வச்சிருக்காங்க. அது அப்புறம் அது பேர் என்ன, இந்த இலை கூட முள்ளு முள்ளா இருக்குமே, அதுக்கு பேர் எனக்கு தெரியல. அந்த இலைய கூட குழந்தைங்க கையில வந்து ஒட்டி விடுங்க, அதுவும் கேக்குன்றாங்க. அந்த முள்ளு முள்ளா இருக்குமே அந்த இலை 5 இது, அந்த இது கொடுத்தா கூட உள்ளுக்குட்டுல கொடுக்காம கையில கொஞ்ச நேரம் ஒட்ட வச்சா கூட கஃபம் எல்லாம் எடுத்துன்னு வருதான் 1 வயசு குழந்தைக்கு கூட. ம். இந்த மாதிரி நிறைய இது இருக்கு அந்த காலத்துல. ஆனா இப்ப நமக்கு தெரியல, அதை மாத்தி போட்டுட்டா கஷ்டம். சதாசிவ கோணைங்கிற ஆந்திரா பார்டர்ல போயிருந்தேன். 48 நாள் அது மலையில இருந்தேன். கொஞ்சம் பக்கத்துல மலைப்பாம்பெல்லாம் படுத்திருக்கோம். அருவிக்கு போற பாதையில ஒரு பாம்பு குறுக்க படுத்திருக்கோம் நைட்ல. 48 நாள் அங்க தங்கியிருந்தேன். அப்புறம் அந்த மாரி நேரங்கள்ல அங்க நானு மலை மேல ஏறி 1000 லிங்கங்கள் இருக்கிற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அத பார்க்கறதுக்காக போயிருந்தோம். போகும்போது கூட ஒருத்தர கூட்டிட்டு போகும்போது, ஒரு சில மூலிகைகள் அவர் கொஞ்சம் வயிறு பசிக்கிற மாரி இருக்குன்னாரு. அப்ப மனச கேட்டேன், என்ன பண்ணலான்னேன். இந்த இலைய பறிச்சு குடுன்னுச்சு. உடனே பறிச்சு குடுத்தேன். நானும் 2 இலைய வாயில போட்டேன். எங்க 2 பேருக்கும் போயிட்டு வர 6 மணி நேரம், 8 மணி நேரத்துக்கு எந்த பசியும் இல்ல. தாகமும் இல்ல. அப்புறம் அங்க தங்கி இருக்கிறாரு ஒரு சாமியாரு. அப்ப அவர் கேட்டாரு, "ஐய்யய்யோ! இந்த மொழிய எந்த இடத்துலன்னு சொல்லுங்களேன்னாரு." அப்புறம் 2வது நானும் போய் ஏன்னா இங்க பர்ட்டிகுலர் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த இடம் நானும் ஐடென்டி பண்ணல. மனசுல தோணுச்சு நான் சொன்னேன். அது சரியா போச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரியுங்க அப்டின்னேன். அந்த மாரி எத்தனையோ ரகசியங்கள் இருக்கலாம். தெய்வீக ரகசியங்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா, அது சாமியும் கூட அவரோட அனுபவத்திலயும் இருக்கலாம். அப்ப இமயமலைங்கிறது ஒரு அடையாளமாக நம்ம சொல்றோம். உம் நாம் சந்நியாச ஆசிரமத்துல தான் நான் ரிஷிகேஷ்ல அதான் தங்கியிருந்தேன். சக சித்திகள் இருந்து அந்த சதுரகிரியில கூட நான் டைரக்டா போகும்போது பார்த்தேன். ஒரு இலை இருக்குது. இப்போ எந்த இலையுமே தீபம் எரியும் போது கொஞ்சம் தண்ணி பட்டாலே எரியாது. ஆனா அது வந்து நமக்கு ஆனா அது அப்பயே காசு கொடுத்தாங்க. தண்ணியில நினைச்சிட்டு அப்படியே அதை ஏத்துறாங்க, எரியுது அப்படியே அது. ஆமாமா. அது இங்க அது மாதிரி வைத்தியர்களும் அது அந்த இலை. சில இடத்துல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சில அபூர்வ சக்திகள் இருக்கு. நமக்கு தெரியல, சில பேர் கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். இன்னும் அந்த உம் ஜீவனோட தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்போ அதோட வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் கிடைக்காது. ஏதோ நம்ம நீங்க ஜென்மத்துல எல்லாம் புண்ணியம் பண்றீங்க. ஆனா நம்ம இப்ப ஏதாச்சும் எந்த இது இல்லாம உட்கார்ந்த இடத்துலயே நீ செஞ்சு எப்படி நம்மளுடைய ஆத்மாவை பாருன்னு எவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்க. அவருக்கு அது சொன்னதை நம்ம செய்ய எல்லாரும் சேர்ந்து, அதுவும் இத மாதிரி எல்லாரும் நல்ல அனுபவம் உள்ளவங்க கிட்ட எல்லாம் முகாந்திரம் கேட்கறது இன்னும் ரொம்ப நல்லது இல்லையா? அதை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி சொன்னீங்க. சந்தோஷம். ஆமா. ஐப்பசி மாதம் வெள்ளியங்கிரி மலையில மேல பாறைக்கு அடியில படுத்திருந்தேன். ஒரு இரவு முழுவதும். அப்போ சிறந்த அனுபவம், அந்த குளிரையும் தாங்கக்கூடிய மாரி அனுபவங்கள்லாம் கிடைக்கத்தான் செஞ்சது. அதனால தீர்த்த யாத்திரை போறவன் அடையக்கூடிய பலனை அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த அடிப்படையில முக்கியமா சில யாத்திரைகள் செய்யும்போது நமக்கும் பற்றின்மையும், இல்ல பொறுத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும், தியாகம் செய்யக்கூடிய நாலா பக்கத்துலயும் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும்
நம்மளால கொஞ்சம் உணர்ந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி சதுரகிரி மலையில தவசி பாறைன்னு ஒரு படம் தவந்து தான் உள்ள போக முடியும். அங்க போய் உள்ள தவந்து கொஞ்சம் தூரம் இப்பெல்லாம் போனது. கட்டிட்டான். நான் சொல்றதுன்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இப்பெல்லாம் எவ்வளவு கம்பி போட்டு அங்கெல்லாம் டோன்ட் அலோ யாருக்கும். ஏன்னா உள்ள போறவங்க குண்டா இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வர முடியாம இழுத்து உண்டுக்கள் இடுப்பு கால்லாம் போயிடுதான் மூடிட்டாங்க. ஆமா. அது மாதிரி பாலமலை, அந்த மலை, வள்ளிமலை. வள்ளிமலையில ஒரு வருஷம் தங்கி இருந்திருக்கிறேன். அங்க சமணர் படுகைகள் அதெல்லாம் இருக்கு. இது மாதிரி எத்தனையோ இடங்களோ ஆர்வத்தின் காரணமாக பல இடங்கள்ல போய் பல அனுபவங்களும் அடைஞ்சிருக்குது. ஆனாலும் நம்ம தவம்ங்கிறது ஒண்ணு செய்யும்போது தான் அது எங்க போனாலும் நமக்கு பலனா இருக்குது. இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு சமாதிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற தெய்வீகத்தை எடுக்கிற பாத்திரதாரியா நீங்க போணும். சதாசிவ பிரம்மேந்திராலாம் போகும்போது நேரடியா எனக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸே கிடைச்சது. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால சொல்றது இல்ல. தனிப்பட்ட முறையில சில நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி எல்லாமே வந்து தெய்வீகத்துல எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது. வேத, இதிகாச, புராணாதிகள் ஒன்றும் பொய்யல்ல, மஸ்தக ஞானம் தான் புரியுங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. அதனால ஈஸ்வரனுடைய ஒரு பெரிய விளையாட்டு என்ன ஏதுன்னு அவ்வளவு சீக்கிரம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. இருக்கலாம்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் மூட நம்பிக்கைங்கிறது வராம அதை அறிவுபூர்வமா தெய்வீகமா நம்ம ஏத்துட்டு நம்ம நன்மைக்காக நம்ம லட்சியத்துக்கு துணை வர்ற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். லட்சியத்துக்கு எதிராக வர்ற எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணிடலாம். அப்படிதான் நம்ம சரியா புரிஞ்சு போனா அந்த சாத்வீக குணத்துல நமக்கு வெற்றி உண்டாகும். அந்த சாத்வீக குணத்தை வச்சுதான் இதை சாதிக்க முடியும். ஏன்னா சுத்த சாத்வீகம் வந்தா தான் சுத்த புத்தி தத்துவம் எட்டும். அதுதான் சென்ஸ் வந்து உணர்வுக்கு வந்து துல்லியமா வேலை செய்யறதுக்கு அந்த அமைதியை பெற முடியும். அந்த துல்லியமான அமைதியில தான் நம்ம உள்முகமா பார்க்கும்போது உள்ள இருக்கிற அந்த சென்ஸ் எல்லாமே நமக்கு எல்லா உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்துது. நம்ம ஆர்வத்தை பொறுத்து அந்த பாகங்கள்லாம் எப்படி இயங்குது என்னங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே அது எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நமக்கு புரிஞ்சிருது. அப்ப அழகா நமக்கு எல்லாத்தையுமே சாதிக்க முடியுது. அதாவது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய சுலபமா சாதிச்சுக்க முடியுது. வெளியில போய் அவங்க 5000 10,000 கொடுத்து 20,000 கொடுத்து செலவு பண்ணி கஷ்டப்பட்டு துன்பத்தையும் ஏத்துக்கிறாங்க. நம்ம ஒரு செகண்ட்ல ஒரு 5 நிமிஷத்துல என்னது பண்ணா சரியா போகும்னு தெரிஞ்சு நல்ல விதமா பண்ணிக்க முடியுது. இப்படி எல்லாம் கூட சித்த வித்தியார்த்திகளும் கொஞ்சம் மருத்துவத்தையும் உள்ளார்ந்து தெரிஞ்சு வச்சுட்டு இந்த வாசிக்கு தேவையான வித்தையை நல்ல விதமா பண்றதுக்கு தேவையான சில வழிமுறைகளும் தெரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா அவங்க சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா நமஸ்காரம். அது நமஸ்காரம். ஐயா இது சதாசிவ கோணம் போயிருக்கீங்களா நீங்க? போயிருக்கீங்க ஐயா? ஆமா ஆமா 48 நாள் இருந்துட்டு தான் வந்தேன். ஆந்திரா தானேயா? அத 48 நாள் மேல இருந்தேன். அது ஆந்திரா தானேயா? ஆந்திரா பார்டர். அதான் சித்தூர் தானேயா? ஆமா சித்தூர் அந்த பார்டர்ல இருக்குது. அந்த உள்ள நான் கூட போயிருக்கேன். அந்த உள்ள மலை மேல தண்ணி பால்ஸ் எல்லாம் கொண்டு அங்கதானே சொன்னீங்க? சரஸ்வதி அருவின்னு இருக்கு. ஆமா ஆமாய்யா, நான் கூட போயிருக்கேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கணும் அது. ஆமா ஆமா அது எனக்கு ஒன்றும் வேற இடங்களுக்கு போனது எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. மருந்துவாழ் மலை கன்னியாகுமரி கொஞ்சம் சிரமமா இருந்தது. அதனால நின்னுட்டேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க. இவரு யாக்கோபு என்ற சித்தர் அந்த சித்தர் இதுக்கும் அழகர் மலையில அதுவும் கொஞ்சம் சிரமப்பட்டு அது நட்டுக்கு இருந்தது. இடம் தான் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. பாக்கி இடங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டேன். அதே மாதிரி கைலாச கோணம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து காஞ்சிபுரத்தை சொல்லிட்டு ஒருத்தர் ஜீவ சமாதி ஒண்ணு இருக்குது. இங்க கைலாச கோணம் நம்ம நாராயணவனம் போற வழியில இருக்க. நாராயணவனம் அதெல்லாம் பக்கம். அதான் அங்கதான். அங்க வந்து கைலாச கோணம் ஒண்ணு இருக்கு. அங்க நல்லா சார். அங்க வந்து ஒருத்தர் கோகைக்குள்ள வந்து தியானம் பண்ணிட்டு அங்க மழை நல்லா சரியான காத்து மழை அடிச்சுட்டு எல்லாமே போயிட்டாங்களாம். அப்புறம் வந்து அவர் கோகையில இருந்துட்டு அப்புறம் தான் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஃபுல்லா தண்ணியா அதை பேஞ்சு வெளியே வந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து அவர் சமாதி வந்து அங்க வச்சுதான் இருக்குது. இப்ப இருக்கு அந்த சமாதி. அங்கூட போவோம் நாங்க. நல்லா இருக்கேன். நீங்க சொல்ற ஏரியா நல்லா சூப்பரா இருந்தாங்க. மாவட்டத்திலையும் கொஞ்சம் நான் பார்த்துருக்கிறேன். என்ன சொல்றேன்னா இருந்தும் இல்லாமல் இருன்னு ஒரு இடத்துல எழுதி போட்டிருக்கோம். ஒரு இதுல வந்து இன்னும் சுந்தரம்னு என்னமோ வரும். மௌனசாமிகள் ஆசிரமம்னு சொல்லுவாங்க. இருந்தும் அப்படின்னு வாசகம் போட்டிருக்கோம். ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு குறிப்பான ஒரு கருத்து சித்த வித்தியார்த்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மலைக்கு போனாலும் சரி நீ எங்க போனாலும் சரி
ரொம்ப உடம்ப அலட்டிக்கிற மாதிரி இருக்கிறத பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு சித்த வித்தியார்த்திகளோட நரம்பும் மிகவும் நுண்மையான தன்மை அடைந்து விடுகிறது. நீ ஆரம்பத்துல இப்பதான் வித்தை வாங்கியிருக்கீங்கன்னா கூட நீங்க ஏதாவது கொஞ்சம் போறதை பத்தி தப்பு இல்ல. ஆனா நீங்க பயிற்சி எல்லாம் செய்யக்கூடிய வித்தியார்த்தியா இருந்தா உங்க நரம்பு மிக நுட்பமான தன்மையை நுண்மையான தன்மை அடைந்து சிறு குழந்தைகளோட நரம்பு போல ஆகும். அதனால ஹார்டு ஒர்க்கு, ரஃப் ஒர்க்கு இதுல இருந்து விலகியும் இந்த மாதிரி மலையேற்றம் அதுல இந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுற விஷயங்கள்ல நரம்ப போட்டு படுத்துற வேலையில ஜீவனுக்கு சிரமம் கொடுத்து நீங்க கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இன்னொரு சொல்றேன், சில பேர் இந்த குகையில காற்று இல்லாத இடத்துல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் இருக்குது. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குகையில போய் நீங்க அந்த குகையை ஜெயிக்காவிட்டால் குகை உங்களை ஜெயித்து விடும்னு சித்தர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. அதாவது குகையில இருக்கிற வெப்பம் நைட்டு எவ்வளவு உள்ள இறங்குதுன்னு சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் கூடிய மனோபக்குவமும் உடல் பக்குவமும் அதுக்கு தகுந்த உணவு முறைகளையும் தெரிந்து கொள்ளலைன்னா அந்த குகையில நம்ம வந்து நல்ல விதமா முன்னேறாம வீணா போயிடுவோம். அதனால குகை வாசம் பண்ணுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல மட்டும்தான், எப்போதும் கிடையாது. சரிங்க. அதுக்கு நம்ம நாட்டுக்குள் நாரியரோடு இருந்து கொண்டே எல்லாம் சாதிக்கலாம் தான் சித்தர்கள் சொல்றாங்க. அதுதான் சாமி நம்மளுக்கு ரெகமெண்ட் பண்றாரு. ஏன்னா அதாவது 2 இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து செய்யறவங்க, ஊர் சுத்துறத போய் அப்படி சாதிக்கிறவங்க 2 இருக்கிறாங்க சன்னியாசிகள்ல. நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து பண்ணக்கூடிய அந்த வழிமுறையை தான் காட்டியிருக்கிறாரு. அதனால சித்த வித்தியார்த்திகள் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து கஷ்டப்படாம சூட்சுமமா புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டு தன்னுடைய சூழ்நிலையும் காப்பாத்திக்கிட்டு மற்றவங்களையும் காப்பாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும்போது அந்த சாந்த சுரூபமா லைட்டான மூமெண்டா மெல்ல மெல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிற இதில் தான் எல்லாரும் பயிற்சியை பண்ணா நல்லது. ஆனா இந்த பயிற்சியை பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா சில பேர் அது ரொம்ப சாதாரணமா ரொம்ப மென்மையா பண்ணா போதும் அப்படின்னு அதுல கொஞ்சம் அசிரத்தை காட்டுறாங்க. அது எப்படி பண்ணணும்னு சாமி நிறைய ரெஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காரு, இப்படி இப்படி பண்ணலாம் இப்படி இப்படி பண்ணலான்னு. அதனால ரொம்ப பலமான முறையிலையும் பண்ண வேண்டாம். சும்மா ஒண்ணுமே இல்லை ரொம்ப மென்மையா பேருக்கு தியானம் பண்ற மாதிரி அமைதியா உட்கார்றதுலயும் அர்த்தம் இல்லை. அது கொஞ்சம் அளவா போய் எந்த அளவுக்கு தட்டி திறக்கணுமோ அந்த அளவுக்கு ஹெவியா பண்ணணும். இதுல பழக்கம்ங்கிறது என்னன்னா உட்கார்ந்து பண்றது, நீங்க காலையில 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து மத்தியானம் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பண்ண முடிஞ்சா அப்படி உட்கார்ந்து பண்ணுங்க. அந்த பழக்கம் வேணும். ஆனா படுத்துக்கிட்டு கூட நீங்க வலுவா பண்ண முடிஞ்சதுன்னா நல்லதுதான். அப்படி சேஃப்டியா இருக்குது தெரிஞ்சீங்கன்னா படுத்துக்கிட்டு நீங்க வலுவா பண்ண முடியும்னா கூட பண்ணுங்க. அப்படி பண்றதுதான் நல்லது, பண்ணாம இருக்கிறத விட. அப்ப வாய்ப்பு எப்படி இருக்குதோ எந்த சூழ்நிலையிலையும் நீங்க பயிற்சி பண்றதுக்கு தான் பார்க்கணும். அப்போ உட்காந்துட்டு பண்ணும்போது இந்த பொது இடத்துல பண்ணும்போது ஓரளவுக்கு பண்ணலாம். நான் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது கொஞ்சம் சவுண்டு கேட்டா பரவாயில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப கொஞ்சம் அதிகமா சத்தம், அதாவது அதுக்காக ரொம்ப சத்தம் இல்லை, மிகவும் குறுகலாகவோ அதிக சத்தத்துடனோ செய்ய வேண்டாம் தான் சொல்றாரு. வெறித்தனமான சத்தம் வேண்டாம். ஐயா படுக்கும்போது வந்து கண்ணு திறந்து பண்ணலாம்ல? நீங்க கண்ணை திறந்திருக்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. உங்க உணர்வு புருவமத்தில இருக்கிறதா நோக்கம். அதாவது நமக்கு வந்து கண்ணை மூடி மூடி பண்ணும்போது அமிர்தம் இழைக்கப்படுது இறங்குதுன்னு தான் அர்த்தம் சொல்றாங்க. கண்ணை அசைக்கிறதுனால உண்டாகுது. அதனால தவறு ஒண்ணும் கிடையாது. ஆனா 2 கண்ணோட பாப்பாவும் அசையாம புருவமத்தில நிற்கும் போதுதான் உங்க உணர்வு ஒரு பக்கமா குவியும். அப்பதான் அந்த அந்த நுண்மான் நுழைவுலமாக அந்த மயிர்காலுக்குள்ள நுழைய முடியும். அப்பதான் எண்ணமில்லா அன்பேன்னு மாணிக்கவாசகர் அதை சொல்றாரு. அப்பதான் நுழையும். அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்போ உங்க உணர்வு அசையாம இருக்கிறதுக்கு நீங்க கண்ணை பழக்கணும் அப்படிங்கறதுக்காக 2 கண்களையும் கண்களின் பார்வையும் அசையாமல் புருவமத்தியில் நிறுத்தின்னு சாமி சொல்றாரு. சில பேர் அப்படியே மொத்த கண்ணையும் திறந்து ஈ கூட கண்ணுல வந்து ஒட்டிரும். அந்த அளவுக்கு சொல்றாங்க. சிவன் கண் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அரைக்கண் பார்வை தான். நீங்க முழுசா அப்படி போகணுங்கிற ஒரு கட்டாயம் இல்ல. அது அந்த சூழ்நிலைய சந்தர்ப்பம் அப்படி இருந்தது, உங்களுக்கு அப்படி பழகிட்டீங்க அப்படின்னா அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பார்த்துட்டு ஈ வராது, கொசு கடிக்காது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தா வேணா நீங்க அதுக்கு பழகிருந்தீங்கன்னா அது வைக்கலாம். அரைக்கண் பார்வை போதும். உணர்வு தான் அந்த இடத்துல இருக்கணும். சிவன் கண் பாத்தீங்கன்னா அரைக்கண் பார்வை தான். சாமியும் அப்படி அரைக்கண் பார்வையில தான் இருக்கிறாரு. இவங்க போட்டா எழுதும் போது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்ல.
இந்த சரி. குறிப்பிட்ட ஐயா சாரிங்க, நீங்க இந்த சீக்கிரட் எல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இதுல வந்து இன்னைக்கு டீச்சர் எடுத்தவங்களும் இருப்பாங்க, 2 மாசம் ஆனவங்களும் இருப்பா, 3 அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டே இருந்து அப்புறம் வரலன்னா இந்த ஐயா தான் என் அனுபவம் சொன்னவர் சொல்லிட்டான்னு உங்க மேல சொல்லிட்டு போறாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? நல்ல அனுபவம் ஆனவங்க, வயசானவங்க சில பேர் இருக்கலாம். நீங்க சொல்ற மாரி படிச்சுக்கிட்டு அப்படி செய்யலாம். புதுசா செஞ்சவங்களும் இதே மாரி இவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி செய்ய போறா. இல்ல கண்ணு ரொம்ப முழிக்கிறாங்க, பயமா இருக்குது அதை பார்த்தா, அந்த அளவுக்கு அது இல்ல, முழிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வந்து கண்ணு 1 இயராவது வந்து அந்த இதுல பண்ணிட்டு அப்புறமா ஏஜ் மேல முடியலன்னு ஓகே செய்யட்டும். அப்புறம் அதே ரூடி வந்துரும். உடம்பு வந்து நான் காந்தம்மா பட்டுக்கிட்டு தான் செய்வேன், நான் காந்தம்மா கண்ணை காந்தம்மா அது மூடிக்கிட்டு தான் காந்தம்மா அதனால புதுசா இப்போ 1 வருஷம்லாம் கம்பல்சரி கண்ணு அவங்க வந்து வயசானவங்களுக்கு ஏஜ் முடியாதவங்களுக்கு சொல்றா. அதனால சீக்கிரட்லாம் சொல்லாதீங்கய்யா. காந்தம்மா அப்ப ஸ்டார்டிங் வந்து கண்ணு எரிய எரிய எரிச்சல் வரும் காந்தம்மா ஸ்டார்டிங்ல. ஐயா எங்குங்களுக்கெல்லாம் என்ன இது இப்போ இது நம்ம இவரெல்லாம் ரமேஷ் ஐயா இவரெல்லாம் செய்யலையா? நீங்க எல்லாம் செய்யுங்க. இப்போ வந்து நம்ம பாலையா இதெல்லாம் ஏஜ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இருந்தா கூட அது ஏன்னா சில பேர் வந்து இந்த டீச்சர் எல்லாம் கண்டிஷனோட இருந்தா தான் ஸ்டூடெண்ட் வந்து பயம் இருக்கும். இவர் தான் சொல்லிட்டாரு இந்த அனுபவம் இதேன்னு சொல்லிட்டு உடம்பு வந்து நம்ம எப்படி பழக்கிறோமோ அப்படித்தான் பழக்கம். 1 வருஷம் கண்டிப்பா நம்ம இதுலயே இருக்கு. பயிற்சியும் முயற்சியும் பாருங்க. நம்மளே ஒரு குழந்தைய கொண்டு போடுறோம். நல்ல ஸ்கூல் இருக்கு, நல்ல பெருசா துட்டு கொடுத்து நல்ல டீச்சர் எல்லாம் இருந்தாலும் இந்த குழந்தை படிக்காம நான் பாட்டுக்கும் வெறும் ட்ரெஸ் மாத்திரம் மாட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கும் பீஸ் கட்டிக்கிட்டு இருந்தா வந்துடும். விடாம நல்லா படிச்சாதான் அதுவும் வருது. அப்புறமா வேணா ஓகே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 1 இயர் கம்பல்சரி. அப்புறமா உங்களுக்கே தெரியும் அந்த இடம் எப்படி ஆகுதுங்கும் போது அப்போ உடம்பு பொறுத்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் செய்யலாம். காந்தம்மா, ஆத்ம நமஸ்காரம்மா. ரொம்ப அருமையா சொல்றீங்க. ஐயா நீங்க ஒரு நாள் நீங்க தான் இன்னைக்கு வரல, ஏன் பேசல? இல்ல இல்ல ஆமா சரி, நீங்க பேசுவோம், நான் பேசலாமா? நீங்களே ஒரு நாள் ஒரு நோ கெஸ்டா நோ வந்துருங்க ஐயா. எல்லாரும் சமம். இதுல வந்து இன்னைக்கு எடுத்த அந்த லட்சுமி ஐயா சொன்னாரு, கோயம்புத்தூர்ல வந்து ரமேஷ் ஐயா கிட்ட வாங்கினேன்னு சொன்னாரு. சோ இன்னைக்கு எடுத்தவாலும் சமம். நம்ம ஜெகதீஷ் ஐயா மாரி இருக்கிற எவ்வளவு சீனியர் எவ்வளவு அழகா அமைதியா ஏன்னா அவர் சொல்றது சில இல்லம்மா, பேரு இப்போ அதான் ஒரு அவர் வந்து அப்பாவி இதுல சாணத்துல நம்ம ரொம்ப குழந்தைங்கெல்லாம் அருமையா கண்ணு பேசுறாரு. நல்லா அவர் வந்து உம் உண்மையை வந்து நல்லா போட்டு உடைக்கிறாரு. கரெக்டா? அதுதான் உண்மை. இல்ல இல்ல நானும் நிறைய இடத்துல இப்ப பார்த்தேன். நீங்களா செய்யலாம். நமக்கெல்லாம் கொஞ்சம் நானும் ஏஜ் இல்லைங்க, நான் நிறைய இடத்துல பார்த்தேங்க. நிறைய பேர் வந்து கண்ணு கொஞ்சம் மூடிதான் பண்றாங்க. அந்த புருவ மத்தியில வந்து அந்த உணர்வு இருக்கணும், அதுதான் மெயின். ஆமா பட் கரெக்டா அவர் அனுபவம் ஒரு சொன்னதால 1 ஒரு இயர். பெரிய எஃபெக்ட் ஒன்றும் வந்துடாது. புரியுதுங்களா? சின்ன பசங்களும் அப்படிதான் பண்றாங்க. அதனால அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அவர் சொன்னது. அவர் சரி உங்க தொடரட்டும். இஷ்டம். நீங்க ஒரு நாள் கஷ்டா வாங்கம்மா. சரி 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 சொல்லுங்க ஐயா. ரமேஷ் ஐயா அதாவது சொல்லுங்க ஐயா. ஜெகதீசன் ஐயா வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத நம்ம முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, சாமியினுடைய நிஷ்டை படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல கருவிழிகளே இருக்காது, வெள்ளையா இருக்கும். ஆமா, முடி பூரா வெள்ளையா தானே நான் தெரியுது. சொல்லிடுறேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அதை பார்த்துட்டு அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்றோம்னா நம்மளுடைய கருவிழிகளை ஃபோர்ஸ் பண்ணி மேல் நோக்கி உந்தறோம். சரிங்களா? நம்ம அவர் அதைத்தான் சொல்றாரு, பாப்பா அப்படின்னு சொல்லி அதைத்தான் அவர் சொல்றாரு. அந்த கருவிலியை நம்ம உள்ளுக்குள்ள அது இன்னும் உள்ள போகணும், அது புருவ மத்தியத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அளவுக்கு வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய பேர் பண்றாங்க. அப்படி கிடையாது. இந்த கண் ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு இன்னும் கஷ்டம். ஆமா, செய்யக்கூடாது. அப்படி இருக்கு நன்மை கண்ணே இயல்பா இருக்கக்கூடியவங்களுக்கே அந்த கருவிலி அதிக அளவுல மேல் நோக்கி போக கூடாது. ஆமா, செய்யறாங்க. பார்வை அங்க அங்க நம்ம சும்மா அந்த கருவிலியை எவ்வளவு மேல உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்திக்கலாம். அதுக்காக சாமியுடைய படத்துல வரைஞ்சிருக்கிற மாதிரி என் கருவிலையும் முழுக்க உள்ளுக்குள்ள போயிடணும்னு சொல்லி ஃபோர்ஸா பண்ணாங்க. அது நல்ல அதான் அவர் வந்து இங்க பதிவு பண்றாரு. சரி சரி ஐயா சொல்லுங்க ஜெகதீசன் ஐயா. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, அது நான் அந்த இங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு வடகரை ஆசிரமத்திலிருந்து. அங்க யோகானந்தர்னு ஒருத்தரோட இது இருக்க, அந்த தண்டம், சாமியோட தண்டம் கூட கொடுத்துருக்குறாங்க. அவரோட போட்டா குடுமி வச்சு அவர் பார்வை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மேல பார்த்துருப்பாரு. அதாவது நம்ம ஸ்டேஜ் நீங்க பொட்டு வைக்கிறத அப்படியே இந்த நீலகண்டம்ங்கிற இடத்துல சொன்னீங்க இல்லைங்களா, நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ ஒரு சிறு துடிப்பு மட்டும் காணப்படலாம் அப்படின்னு சாமி சொன்ன அந்த இடத்துல தான் உண்மையிலேயே அந்த இடம் தான் ஸ்பெஷல் இடம். நம்ம சாதாரணமாக அமுக்கி பார்த்தா அந்த இடம் ரொம்ப மென்மையா இருக்கும். அந்த துடிப்பு கூட நமக்கு அங்கேருந்து தான் வரும். அந்த மாதிரி
நெத்திலையும் பொட்டு வைக்கிற இடம் பெண்கள் பார்த்தீங்கன்னா, உச்சி வகிறு எடுத்து ஒரு இடத்துல வைப்பாங்க. அப்போ புருவ மத்தியில பொட்டு வைக்கிறாங்க. நீங்க கரெக்ட்டா புருவ மத்தியில வச்சுட்டு, புருவ மத்திக்கு கீழ ஒரு சின்ன பொட்டு ஒண்ணு வைப்பாங்க. அப்ப அந்த இடம் தான் அந்த மயிர்க்கால் இருக்கிற இடம். அதுக்காக அத அடையாளப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேரு நடுநெற்றியில பெரிய பொட்டா வைப்பாங்க. இப்ப நமக்கு அந்த மயிர்க்காலுக்கு அடுத்து புருவ மத்தி, புருவ மத்திக்கு அப்புறம் நடுநெத்திக்கும் நம்மளுடைய உணர்வு போகும். ஆனா நம்ம புருவ மத்தியில தான் இருக்கணும். சாவி போடுற இடம் அதுதான். அதுக்கப்புறம் நடுநெத்தியில அந்த உணர்வு உங்களுக்கு மேலோங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உச்சி வகுறு எடுத்து ஒரு பொட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல உங்க உணர்வு மேலோங்கி, இந்த நரம்பு அதுவரைக்கும் போறது உங்களால சரியா உணர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உச்சி மண்டை, பிடரி இதெல்லாம் போகும். நீங்க புருவ மத்தியில கரெக்ட்டா நீங்க பின் பாயிண்ட் பண்ணீங்கன்னா, காதோர மத்தியமம்னு காதுக்கு நடுவுலருந்து ஒரு ஓட்டை உள்ள நேரா போட்டோம்னா, அந்த பக்கம் காது வரைக்கும், காதோட மேல் பகுதியிலருந்து, புருவ மத்தியிலருந்து நேரா ஒரு ஓட்டைய பின்னால பிடரி வரைக்கும் போட்டோம்னா, நடு சென்டர்ல எந்த இடத்துல சந்திக்குதோ, அதுதான் சகசரதல மத்தின்னு சொல்லலாம். அங்க தான் அ அ பரமாத்மாவுடைய பூரண பிரகாசத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க தான் துவாதசாந்த பெருவழிக்கு கனெக்ஷன் இருக்குது. அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்போ அந்த நெத்தியில மேல் நெத்தியில அந்த வகுடு எடுத்து அந்த இடத்துல வகுடு வைக்கிற பொட்டும்பாங்க. அப்போ அந்த இடத்து வரைக்கும் இந்த உணர்வு வந்து உங்களுக்கு மேல போகத்தான் செய்யும். அந்த உணர்வு போகாம இருக்காது. அப்போ அந்த மாரி அவரு அந்த உச்சபட்ச நிலையில எடுத்தக்கூடிய போட்டா தான், சாமியோட போட்டாவுலயும் சில போட்டால அப்படி இருக்குது. அதே மாரி நித்யானந்த சாமி மாரி மகான்கள், அதே மாரி இந்த யோகானந்தரன் மாரி மகான்கள வந்து ஃபுல்லா அந்த வந்து மேல போயிடுச்சு. அப்ப சாதாரண எடுத்த எடுப்புல அவங்க உபதேசம் வாங்குனவங்க, அவ்வளவு இதுல வேண்டியதில்ல. அவங்க உணர்வு அந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம், அவங்க அப்படி போனா போதும். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல வேண்டாம்னு நெனச்சேன். அத இங்க சொல்றேன் இப்போ. அதாவது இந்த கண்ணு 2ம் என்னைய பொறுத்தளவுல அந்த சரியான நம் பார்வைய வந்து உள்ள பார்க்கும்போது, தலைகீழ ஒரு கண்ணாடி பாத்திரத்த கவுத்தி வச்ச மாரி, என்னோட கண்ணு 2ம் உள்முகமா திரும்பிருச்சு. பார்த்து அந்த உள்முகமா திரும்பி பார்க்கும்போது, அங்க மேல ஒரு கண்ணாடி பாத்திரம் கவுத்தி வச்சிருக்க மாரி தான் அது பாக்குது. உள்ள இருக்கிற அனுபவம் எனக்கு அப்படிதான் இருந்தது. அந்த அளவுக்கு என் கண் எடுத்து திரும்பி இருக்குது. சரிங்களா? அப்ப கண்ண வந்து நானு எல்லா வகையிலயும் பயிற்சி பண்ணி, எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும்னு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொஞ்சம் புரிஞ்சு, தெரிஞ்சு பயன்படுத்தி இருக்கிறேன். அத பத்தின நெறைய விஷயங்கள கத்து வச்சிருக்கிறேன். சுழற்றி கொடுக்க சுத்தியாமேன்னு திருமூலர் திருமந்திரத்திலயும் சொல்றாரு. இந்த டாக்டர்ஸ் வந்து சில கண்ண இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாரு. திராடக் பயிற்சி பண்ணதுக்கு, கண் பாப்பா அசையாம இருக்கிறதுக்கு பழகுறவங்க கூட, அந்த மாரி டாக்டர் சொன்ன பயிற்சியில கண்ண சுத்தி குடுத்து பண்ணிட்டாங்கன்னா, கண் வந்து அவங்க எப்படியெல்லாம் நம்ம அசைச்சா கண் எப்படியெல்லாம் வசப்படுதுன்னு, கண்ண வசப்படுத்துனா மனசு வசப்படும். அது உண்மதான். அந்த இத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாரி சில பயிற்சி கூட எடுத்துக்கலாம். எடுத்த எடுப்புல அது ஃபுல்லா போறது அப்படிங்கும்போது, கட்டாயப்படுத்தி வைக்கும்போது கண்ல தண்ணி வழியலாம், கண்ல ப்ராப்ளம் வந்துறக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சரியா புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். ஐயா இப்போ இந்த கண் பாப்பாவ வந்து சரி பண்ணி நம்ம அத வந்து அசையாம நிறுத்தி பழகுறதுக்கு நம்ம இயல்பா நம்ம வெளியில பார்க்கும்போது கூட அத சிமிட்டாத மாரி ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணலாம். அதாவது நான் இந்த சூரியன் வந்து காலையில உதய சூரியன் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆமாங்க. உதய சூரியன் ஆமா. உதய சூரியன் நான் ஃபியூ செகண்ட்ஸ் பார்ப்பேன். 2 செகண்ட்ன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 செகண்ட் பார்த்தீங்கன்னா, அது நமக்கு சாதாரணமா குளிர்ச்சியா நிலாவ பார்க்குற மாரி தான் இருக்கும். ம், அத பார்த்துட்டு கண்ண மூடிட்டு வேற பக்கம் திருப்பிக்கலாம் நீங்க. ம், திரும்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் சைடுல கூட திரும்பிக்கலாம். அப்போ நீங்க செவுத்த எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, உங்க கண்ல இருந்து பச்சை நிறமோ, ரோஸ் கலர் நிறமோ, ப்ளூ நிறமோ ஏதோ ஒண்ணு தெரியும். அதோட கொஞ்ச நேரம் ரெஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியும். பார்த்து ஆமா. அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்ல இருந்து அது உள்வாங்கி அத ரிஃப்ளெக்ஷன் பண்ணி காட்டுது. அத நம்ம பார்க்கலாம். நீங்க அப்படியே கண்ண மூடி இருந்தாலும், அந்த நிறம் வந்து உள்ள வந்து இந்த பால் மாரி மேலும் கீழும் அந்த பால் அசைஞ்சுட்டே இருக்கும். ம், ஒரு சின்ன பந்து மாரி கலர் பந்து. அதாவது ஊதா கலரா இருக்கும், பச்சை கலரா மாறும், மஞ்சளா மாறும். இப்படி 5, 6 வகையான கலரா மாறும் அது. ம், அப்புறம் வெள்ள பந்தா இருக்கும். அது வெள்ளை ஆகுற வரைக்கும் நீங்க அத பார்த்துட்டே இருக்கலாம். கடைசியில சின்னதாகும் அந்த பெரிய பந்து கொஞ்சம் கொஞ்சமா. ம். அதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருந்தா, உங்க கண் பாப்பா அசையாம நின்னதுன்னா, கரெக்ட்டா நான் சொன்ன மாரி பொட்டு வைக்கிற இடமாகிய சரியா புருவ மத்தியில வந்து அது அசையாம நிக்கும். அதுதான் புருவ மத்தின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது சரியான வழிமுறை.
இப்படிதான் நான் புருவமத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி தருவேன். இதுதாங்க புருவமத்தி அப்படின்னு நம்ம கை வச்சு பார்க்கறதுங்கிறது காட்டுறதுங்கிறது ஒரு விஷயம். என்ன இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. 2வது அந்த சந்திரனை பார்க்கறது இந்த பொதுவா வந்து தேய்பிறை சதுர்த்தி ஆகாதும்பாங்க, அஷ்டமி ஆகாதும்பாங்க, சஷ்டி ஆகாதும்பாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட திதிகளை தவிர பிரதமைங்கிற திதி ஆகாதும்பாங்க. இந்த மாதிரி அமாவாசைக்கு பார்க்க முடியாது. இந்த மாதிரி குறிப்பிட்ட திதிகளை தவிர்த்துட்டு இந்த சந்திரன் கொஞ்சம் பிரகாசமா இருக்கிற மற்ற நேரங்கள்ல அந்த சந்திரனை நம்ம ரொம்ப நேரம் கண் கொட்டாம பார்க்க முடியும். அதுக்கு கண்ணுக்கு பாதிப்பு ஒன்றும் உண்டாகாது. அது ரொம்ப நேரம் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது கண் பாப்பா அசையாம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பழக்கம் எடுத்துக்கலாம். ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு இதுவும் பண்ணிக்க முடியும். அது பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் நல்லா தாராளமா நல்லா பார்க்கலாம். ஆனா சூரியனை பார்த்தா மட்டும்தான் ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது 2 செகண்ட் 3 செகண்டுக்கு மேல பார்க்கக்கூடாது. பார்க்காம அடுத்த பக்கம் வேற பக்கம் திரும்பிக்கணும். நான் ஒரு சமயம் காலையில 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்து அது நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அது வேற விஷயம். நம்ம அதுக்கு போக வேண்டாம். என்ன ஆனா இது இந்த அளவுக்கு நம்ம பார்த்தாலே போதுமானது. அதாவது 2 செகண்ட் 3 செகண்ட் பார்த்துட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த பந்து வெளிச்சத்தை அசையாம நிறுத்தினோம்னா அந்த கண் பாப்பா வந்து அசையாம நிற்கும். அப்ப எண்ணம் அசையாம இருக்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கு தான் அந்த இது. அப்போ இதுக்கு திராடக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல பெரிய மலையை பாருங்க, தூரத்துல இருக்கிற மலைய. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மலையா இருக்கிறத பாருங்க. அப்புறம் ஒரு குன்று பாருங்க. அப்புறம் சின்ன ஒரு உருண்டையான பால் மாதிரி இருக்கிறத, ஃபுட்பால் மாதிரி இருக்கிற சைஸு பாருங்க. அப்புறம் வந்து கூழாங்கல் விட்டு தாயம் விளையாடுற மாதிரி வைப்பாங்க. அந்த இது ஏதோ விளையாட்டு. அந்த விளையாட்டுல அந்த சின்ன கல், உருண்டை கல், கூழாங்கல் மாதிரி இருக்கும். அந்த கல் சைஸை வந்து உத்து பார்த்துட்டு இருங்க. அப்புறம் அதை விட பால்ரஸ் குண்டு சைஸ்ல இருக்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு புள்ளி அளவு இருக்கிற மணல் மாதிரி இருக்கிற இடத்த கூர்ந்து கவனிங்க. அதுக்கப்புறம் செவுத்துல ஒரு புள்ளி வச்சு 15 வட்டம் போட்டு அதுல கவனிச்சுட்டு அந்த வட்டத்து மேல மெல்ல போயிட்டு வந்துட்டு கவனிக்கலாம். இப்படி ஒரு பார்க்கும்போது அப்புறம் ஒரு தென்னை மரம் தூரத்துல இருக்கிறதுக்கு அது நம்ம கண்ணால நடந்து போற மாதிரி ஒரு காலிஞ்சு காலிஞ்சா போனா மனசு கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்சம் வேகமா போட்டுமாங்கும். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உடனே 4 அடி 5 அடி டக்கு டக்குன்னு வேகமா போய் அப்புறம் உங்கள்கிட்ட கேட்காமே தென்னை மரத்து மேல போய் பார்த்துரும் டக்குன்னு. அதனால அந்த மனசை கட்டுப்படுத்துறமா இல்லைன்னு அதுல தெரிஞ்சுக்க முடியும். அப்ப காலஞ்சி நான் சொன்ன மாதிரி நீ போனா போதும்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 100 அடி தூரத்துல இருக்கிற தென்னை மரத்துக்கிட்ட போறதுக்கு கண்ணால நடந்து போறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அந்த அளவுக்கு காலஞ்சி காலஞ்சா மெல்ல நடந்து போனா உங்க மனசும் அந்த நிதானத்துக்கும் பொறுமைக்கும் வந்து சேரும். அப்போ உங்களுடைய எண்ணங்களோட வேகமும் தடுக்கப்படும். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்கன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இந்த மாதிரி அப்புறம் நடந்து கொண்டே தியானம் செய்ய முடியுமாங்கிறதையும் நான் இதே மெத்தட்ல கண் பாப்பா வாசியாம இருந்து கால் பெருவிரல மட்டும் 2யும் பார்த்துட்டு கால் அரை இஞ்சா கால் பெருவிரல நகர்த்தி 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நான் நடந்த ஆளில்லா பாதையில் நடந்து 2 பக்கம் குதிரைக்கு லக்கான் போட்ட மாதிரி என் பார்வை வேற எங்கேயும் போகாம 3 அடி தூரத்தை தாண்டி பார்க்காம நான் போனேன். போயிட்டு திரும்பும் போது கீழே இருக்கிற பூமியே எனக்கு அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல போய் நின்ன உடனே பூமியே கீழே சுத்துற மாதிரியும் நான் மேல இருக்கிற மாதிரியும் என்னோட உணர்வுல இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் கூட நான் நடந்து கொண்டே தியானம் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலையும் புத்தரோட தியானப்படி அனுபவிச்சு பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி கண் திராடக்குங்கிறதுக்கு இந்த பழக்கங்கள்லாம் பண்ணும்போது ஒரு இடத்துல நிலைகுத்தி பார்ப்பது அப்படிங்க சொல்லுவாங்க. அப்ப நிலைகுத்தி பார்க்கும்போது அந்த பார்வையை அசைவிடாம பண்ணிக்கிறது. அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்குள்ள மட்டும் ஒரு பொட்டு வச்சிருக்கிறோம்னா அந்த பொட்டை சுத்தி மட்டும்தான் இருக்கணும் முடிஞ்சு பொட்டுக்கு அப்புறம் இப்புறம் போகக்கூடாது. உதாரணத்துக்கு அந்த 15 கோடில் முதல் வட்டத்தில் இருக்குன்னா முதல் வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வரணும். இப்போ 2வது வட்டத்துலனா 2வது வட்டத்திலேயே சுத்தி வரணும். இப்படியெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம மனசு நமக்கு வசப்படும். என் மனம் என் வசத்தில் இருக்க சுவாகாண்ட மந்திரம் சொல்றாங்க அந்த ஹோமத்துல. அந்த மாதிரி நம் மனம் மனம் நம் வசத்துல இருக்கிறதுக்கு அதை ஸ்லோ பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி சில தந்திரங்களை கையாளும் போது உபாயங்களை கையாளும் போது நமக்கு அது சித்தி ஆகுது. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நாளைக்கு நான் சில கேள்விகள் இருக்குங்கய்யா. நாளைக்கு நீங்கள் வாங்க, நான் 9:30க்கு நீங்கள் இருக்கிற மாதிரி வந்தாங்களோ கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்கு முன்னமே வந்தாலும் இன்னமும் சந்தோஷம். இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கிறோம் ஐயா. சரி, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா.
ஆத்ம நமஸ்காரம். சரிங்க. அனைவருக்கும் அப்போ நாம கொடுத்த அந்த சத்திய வாசகத்தை நாம என்னைக்குமே மறக்காம மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் அந்த சத்தியத்துக்கு விரோதமாக நம்மளுடைய ஜீவசக்தியானது விரயமாகி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து அபியாசம் செஞ்சு அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதியை, அந்த ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதியை வருவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் எப்பவுமே நாம் இருக்கணும். அதுக்கான வழிமுறைகளை நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பயணிக்கிறது மூலமாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் அவங்க அனுபவித்த விஷயங்களை நமக்கு அரை மணி நேரத்தில் சுலபமாக சொல்லிடுறாங்க. ஆனால் அதை நாம் அனுபவித்து பார்க்குறதுக்கு நமக்கு 40-50 வருஷம் ஆயிரும். அதுவும் அந்த அளவுக்கு முழுமையாக அனுபவிக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் சந்தேகம்தான். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வழிநடத்துதல் நமக்கு இப்போது கிடைக்கப்பட்டிருக்குது. அது சரியான வகையில் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய அந்த உள்நிலை பயணத்தை இன்னமும் அதிக அளவில் மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நான் ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.